இந்த உலகத்தை பொறுத்தவரை நீங்க, நான், புலி, சிங்கம், எறும்பு, கரடி, யானை, பறவைங்க, இன்செக்ட்ஸு இது எல்லாமே சேர்த்தி இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மிருகங்கள் தான். பட் மனுஷனாகிய நம்ம மிருகம் வேற நம்ம வேற அப்படின்னு சொல்லிட்டு வேறுபடுத்தி வச்சிருக்கோம். எப்படி வேறுபடுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா, நமக்கு 6 அறிவு இருக்கு. அண்ட் அது போக ஹியூமன்ஸ் ஆகிய நமக்கு மனிதாபிமானம், மனிதநேயம் அப்படிங்கிற இந்த குவாலிட்டியால தான் மிருகங்களுக்கும் நமக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. புல்ல சாப்பிட்ற மாடா இருக்கட்டும், குட்டி குட்டி தானியங்களை சாப்பிட்ற நம்ம எறும்பா இருக்கட்டும், இந்த மிருகங்கள் எல்லாமே சேர்ந்து மனுஷங்களை ஆளணும் அப்படின்னு நினைச்சா இந்த உலகம் என்ன ஆகும்? கேட்கவே ரொம்ப வியடா இருக்குல்ல. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா மனுஷங்க நம்மளாம் என்ன ஆகுவோம் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மீட் மிஸ்டர் சினிச், ஒரு ஆவரேஜான குட் லுக்கிங்ல ரொம்ப நல்ல பையன் அண்ட் வீட்டுக்கும் ஒரே பையன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் போகும்போது அவங்க அப்பா, என்னப்பா ரூம்ல இருக்கிற பாம்பை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் ஏன் கேட்கிறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு போக போக புரியும். அப்படி அவர் கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க டைனிங் டேபிள் மேல சின்னதா ஒரு பூச்சி வருது. அந்த பூச்சி பார்த்தோன்னே நம்ம தலைவர் ரொம்ப பயந்துடுறான். நீ ஏன்டா பொண்ணு ஒரு சின்ன பூச்சியெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்க? அவன் எதுவுமே பேசாம ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறான். அப்படி அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது அவனோட ஃப்ரெண்டு அவன் முன்னாடி போறதை பார்த்து அவன் ஃப்ரெண்டு ஓடி போய் அவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து வைக்கும் போது அவளை பார்க்காமையே பின்னாடி இருந்து வரவளை டக்குன்னு கையை பிடிச்சிடுறான். அப்புறம் திரும்பி பார்த்தோன்னே அண்ணியை நம்பி வரி, ஐயோ முரானோ நீயா? எனக்கு தெரியடி நான் எப்படி கையை பிடிச்சன்ட்டு. நடிக்காதரா, நான் வரேன்னு தெரிஞ்சதுல கரெக்டாக கையை பிடிச்சா. இல்ல அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தன்னே அறியாம தன்னோட ரைட் ஹேண்ட் போய் அவன் மார்பகத்தை டக்குன்னு பிடிச்சிருது. டக்குன்னு நம்ம சினிச்சு, நான் வேணும்னே பண்ணடியே தெரியாம தண்ணி கைப்பட்டுச்சு அப்படிங்கும்போது புளிர்னு ஒரு அரை கண்ணத்தோட அடிச்சு அடியில கண்ணாடி பறந்து போய் விழுந்துருச்சு. அப்ப அவனோட ஃப்ரெண்டான தகச்சிக்காவா, ஆர் யூ ஆல்ரைட்? என்னாச்சு ரைட் ஹேண்டுக்கு? கை நல்லா தானே இருக்கு. ஐ எம் ஆல்ரைட், கை நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணா இவன் கிளாஸ்ல பாதி தூக்கத்தை கிளாஸை கவனிச்சுட்டு டெஸ்க்கு கீழே மொபைலை வச்சு நோண்டிட்டு இருக்கான். அவனே அறியாம அவன் கை அதை நோண்டிட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக சார் வந்து அவனை பிடிச்சிடுறாரு. ஸோ காலையில இவ்வளோ பெரிய சம்பவம் ஆனதுனால எனக்கு நேரம் சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா, இவன் நைட்டு காதில் இயர்ஃபோன்ஸை மாட்டிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வினோதமான பூச்சி வந்து அவன் காதுக்குள்ள போக பார்க்குது. அதில் இயர்ஃபோன்ஸ் இருக்கிறனால அவன் மூக்கு வழியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மூக்குக்குள்ளே ஏறும்போது நம்ம சினிச்சு எந்திரிச்சு ஒரு தும்மிடுறான். அந்த வினோதமான பூச்சியை பார்த்துட்டு ஒருவேளை பாம்பா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு டக்குன்னு ஒரு நோட்டை சுருட்டி அடிக்க ரெடி ஆகிட்டு இருக்க போது டக்குன்னு ஏதோ விழுகிற மாதிரி ஒரு சவுண்ட். அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த பூச்சி டக்குன்னு அவன் ரைட் ஹேண்ட்ல ஓட்டையை போட்டு கைக்குள்ள ஏறிட்டு இருக்கும்போது இவன் பயந்துடுறான். அலறி அடிச்சு ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அவன் ரெண்டு பத்தி எழுப்பிடுறான். அவன் அதனை அடிச்சு என்னாச்சும் ஏதாச்சும் ஓடி வந்து பார்க்கும்போது இயர்ஃபோன்ஸை எடுத்து கையில சுத்தி அந்த பூச்சியை மேலே வர விடாம இருக்கமா பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா வந்தாலே, அப்பா அப்பா ஒரு பாம்பு என்னை கடிச்சிருச்சுப்பா, என் கை ஓட்டையா இருக்கு பாருங்கப்பா அப்படின்னு அவங்க அப்பா வந்து பாக்குறாரு. கை நார்மலாக இருக்குது. ஏதாவது கெட்ட கனவை கண்டிருப்படா, படுத்து தூங்கடா, ஏன்னா இப்படிலாம் பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ புரியுதா கைஸ் ஏன் அவர் டைனிங் டேபிளில் ஆமாம் கட்டுப்பிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாருன்னு. ஸோ மார்னிங்கே அவனுக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுனால நேரத்தில் வீட்டுக்கு வந்து டக்குன்னு ட்ராவை திறந்து அதுலேருந்து ஒரு நைஃபை எடுத்து என் ரைட் ஹேண்டில் கண்டிப்பாக ஏதோ பூந்திருக்கு, அதை வெட்டி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நைஃபை தூக்கி நேராக அது குத்த வரும்போது அவன் கை வினோதமாக மாதிரி அவன் குத்த வந்த நைஃபை உடச்சி திருப்பி சீனிங் மேலே தூக்கி போட்டுருச்சு. நீ யாரு? நீ ஏறியடா, ஏன் என் கைக்குள்ளே இருக்க? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த உருவம் திருப்பி அவன் கைக்குள்ளே போயிடுது. ஸோ அவன் கூகுள் பண்ணி தேடுறான், என்ன தேடுறது, எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸாகி போயிடுறான். அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் தூங்கி எந்திரிக்கிறான். ஓ விடிஞ்சிருச்சா, நேற்று கட்டது எல்லாமே கனவு தான், எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவன் ரைட் ஹேண்டு ரொம்ப நீளமாக போய் வினோதமான கிரியேச்சராக புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கே. யார் நீ, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தரல, புக்கு படிச்சுட்டு இருக்க, உண்மையை சொன்னு, நீ ஏலியன் தானே அப்படின்னு நம்ம சினிச்சி கேட்க, ஏலியனா அப்படின்னு என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீஷியஸ் போய் கூகுள் பண்ணதுக்கப்புறம் நான் யாருன்னு உங்கள் எந்த ஒரு புத்தகத்துலையும் எந்த ஒரு விக்கிபீடியாலும் கிடையாது, நான் யாருன்னு உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? என் கையை என்ன பண்ண? அதுவா, சாப்பிட்டேன், அடுத்து உன் மூளையை டேக் ஓவர் பண்ணுறது தான் என்னோட வேலை. அது மூளையை டேக் ஓவர் பண்ணுறியா? அப்படி மூளையை டேக் ஓவர் பண்ணிட்டு என் நிலைமை என்ன ஆகுறது, உலகம் என்ன ஆகுறது, உன் மண்டையை ஓப்பன் பண்ணி நான் வந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னதே நம்ம சினிச்சியை ரொம்ப பயந்துடுறோம். அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு முதல் வேலையாக நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், அங்கே போய் முதல்ல என் கைக்குள்ள இருக்கிறத வெட்டி எடுக்க சொல்லுவேன். ஓ அப்படியா? அப்படி கையை வெட்டி எடுத்தா உனக்கு ரைட் ஹேண்ட் இருக்காது, நானும் உயிரோடு இருக்க மாட்டேனே. அப்போ நான் என்னதான் பண்ணுறது? சிம்பிள், ஒரே ஒரு வழி தான். 2 பேரும் ஒத்துழைச்சி போனால் நம்ம 2 பேரும் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா உனக்கு தான் கஷ்டம். நான் வேணும்னா உனக்கு உன் கையை அசைக்கிற மாதிரி நான் வேணா என்னோட ஆர்கனை செட் பண்ணிக்கிறேன், மற்றபடி நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா கைஸ், யாரோட கையை யூஸ் பண்ணுறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்குன்னு ஒரே குழப்பமாக. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஒரு குட்டி பூச்சி ஒன்று வந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்போ இங்கே பாரு பூச்சி அப்படின்னு சொல்லி அவன் பயந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் அவன் இந்த டைம் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பூச்சியை பிடிச்சி கொண்டு போய் ஜன்னலை திறந்து ஜன்னல் வெளியே விட்டாடுறான்.
அவங்க ஃபேமிலி ஒரே ஷாக்காக பார்க்குறாங்க. யாரா இவன் ஏற்றுடா பூச்சியை பார்த்து பயப்படுறான், இன்னைக்கு என்னடா பூச்சியை கொண்டு போய் வெளியே போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபியூஷனாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இவன் எப்போவுமே ஸ்கூலுக்கு போகிற வழி இல்லாமல் வேற வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பீஷிஸ் எந்திரிச்சு, இது நம்ம நேற்று போன வழி, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். போலீஸ்கிட்ட போய் நான் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், நீ பைத்தியம் நினச்சி உன்னை லேப்டாட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், உன்னை அடையாளவா சித்திராவது பண்ணி கொண்டுருவானு. பரவாயில்லையா? அப்போ என்னதான் ஒரே வழி, நான் முன்னாடியே சொன்னது தான், ஒத்துழைச்சி போனீங்கன்னா நம்ம 2 பேருமே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஸ்பீஷீஸ், என்னோட ஸ்பீஷீஸ் மாதிரி இன்னொரு ஸ்பீஷீஸ் இங்கே பக்கத்தில் எங்கேயோ இருக்குது, வா உடனே வா போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது இவனும் ஒருவேளை என்ன மாதிரியே வேறு யாராவது இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கியூரியஸில் ஓடுறான். ஓட அவகிட்ட ஒரு விஷயம் கேட்குறான், அப்படி நம்ம போகிறதுனால நம்ம உயிருக்கு எதாவது ஆபத்தாக்குமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக யார் நினச்சா என்ன வேணா ஆகலாம் அப்படின்றப்போ இல்லை என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தவன் டக்குன்னு திரும்பும்போது அந்த ஸ்பீஷியஸ் அவன் கையிலேருந்து பெருசாக போய் கரண்ட் கம்பத்தை பிடிச்சி நீ வந்தே ஆகணும் அப்படின்றது இவனுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, கையை விட்டுட்டு போக முடியாதுல்ல, அதனால போகிறான். கூகுள் மேப் கூட இவ்வளோ தெளிவாக டேரக்ஷன் சொல்லாது கைஸ், ஆனால் இந்த ஸ்பீஷீஸ் கரெக்டாக இன்னொரு ஸ்பீஷீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக டேரக்ஷன் சொல்லி காட்டுது. இவன் அந்த டேரக்ஷன் போய் பார்த்தா அங்கே ஒரு நாய் இன்னொரு நாயை கொண்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு ஒரே ஷாக்காக பார்க்குறான். என்னடா நாய் கொண்டு நாயே சாப்பிட்ருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது ஆக்சுவலாக நாய் கிடையாது கைஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ் அந்த நாய் உடம்புல பூந்துருக்கு. இப்போ சினிச்சியோட ரைட் ஹேண்ட் இங்கெல்லாம் இருக்க வேண்டாம், ஓடிடலாம் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு ஓடுது. ஏன்னா மென்டலா நீ தான் இப்போ பார்க்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போன இப்போ நீயே வேண்டாம்னு சொல்லி நீ கூட்டிகிட்டு வர, உன்னோட ஹேண்டை மட்டும் தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கோம், உன் பிரெயினை டேக் ஓவர் பண்ணல, நீ இப்போ ஹியூமன் பீயிங் தான், அதனால உனக்கு கண்டிப்பாக அதுக்குள்ளே வருவோம் அப்படின்னு சொல்கிறான். இவங்க ஓடி போய் ஒரு பக்கத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பீஷீஸ் நம்ம சினிச்சிக்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த நாய் உள்ள நீ செத்து போயிட்டா நானும் செத்து போயிடுவேன், அதனால இப்போ என்ன பண்ண போகிறோமா யுத்தம் செய்யப்போ அப்படின்னு இவங்க 2 பேர் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நாய் திடீர்னு ரெக்கையெல்லாம் முளைச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அது பறந்து கரெக்டாக இவங்க டைரக்ஷன் நோக்கி வரும்போது நம்ம சினிச்சியோட ரைட் ஹேண்ட் நேராக போய் அந்த நாய் பறந்து வர நாய் கூட டக் அப்படின்னு சொல்லி சட்டை போட்டு நேராக அதை கையை எடுத்து உள்ளே விட்டு நாயோட இதயத்தை எடுத்துகிட்டு வந்து சினிச்சி கையிலே வச்சிருச்சு. இதயமா? ஆமாம், என்ன மாதிரி ஸ்பீஷீஸ்லாம் இதயத்தை எடுத்தாதான் அவங்கெல்லாம் சாவாங்க. இந்த ஒரு கொலையை பார்த்து மிரண்டு போன நம்ம சினிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துடுறான். பிகாஸ் அந்த பேரசைட் இருந்ததுனால மட்டும்தான் அவங்களோட உயிர் இன்னைக்கு பொழைச்சது. இன்னிலிருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேயா? உனக்கு ஒரு நல்ல பேரை ஒன்று வைக்கணும். பேரா என்னை பார்த்தா என்ன மனுஷங்க மாதிரி தெரியுதா, இல்லை என்னை பார்த்தா என்ன நாய் மாதிரி தெரியுதா? நான் அப்படிலாம் மீன் பண்ணல, சும்மா உன்னை வா போ சீட்டு அப்படின்லாம் கூப்பிட முடியாதுல்ல, அதனால உனக்கு ஒரு நல்ல பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீ என்னை மிகின்னு கூப்பிடலாம். மிகியா? ஆமாம், நான் உன்னோட ரைட் ஹேண்டை சாப்பிட்டதுனால இனிமேல் என்னை நீ மிகிங் அப்படின்னு கூப்பிடணும், ஓகேயா? அப்படியே கட் பண்ணால் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நம்ம சினிச்சி ஒரு ஆவரேஜான பர்சன் தான், அதே மாதிரி அவன் ஸ்போர்ட்ஸ்லேயும் ஒரு ஆவரேஜ் தான். பட் இந்த டைம் அவன் பேஸ்கெட் பால் விளையாடும் போது எல்லா பேலும் பேஸ்கெட்குள்ளேயே தான் விழுகுது. அப்போ அவன் ஃப்ரெண்டான யூகோ, நீ அடுத்த நாள் பேஸ்கெட்டில் போட்டினா முரோனோ நீ சாரி சொன்னால் அவன் அக்செப்ட் பண்ணுறான், உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்றா. அவன் சொன்னதை கேட்டோடனே நம்ம பையன் ஃபயர் ஆகி பாலை பிடிக்க போகும்போது நாகாயிரம் காலம் வச்சுட்டு போயார். பட் நம்ம சினிச்சி எப்படியாவது கஷ்டப்பட்டு லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து கரெக்டா அந்த பாலை பேஸ்கெட்குள்ள த்ரோ பண்ணிடுறான். எப்படின்னு பார்த்தா நம்ம மீகியோட ஹெல்ப் தான். அப்படியே கட் பண்ணா அவன் கிட்ட சொன்ன மாதிரியே நம்ம முரோனோ சினிச்சி கிட்ட பேசுறான், நீ உண்மையாலுமே பண்ணல தானே? நான் சத்தியமா பண்ணல, என் ரைட் ஹேண்ட் என் கண்ட்ரோல் மீறி தான் பண்ணுச்சு, மற்றபடி நான் வேணும்னு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லும் போது இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் நீ எல்லாம் பண்ணினா சத்தியமா கூட பேச மாட்டேன், பட் எனக்கு நீ இந்த சண்டே பேன் கேக் வாங்கி தரணும் சரியா அப்படின்னு இவன் கண்டிப்பா நான் பண்ணிடுறேன் அப்படின்றான். அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பும் போது அவன் போறதுக்கு முன்னாடி நம்ம சினிச்சி கிட்ட, நீ உண்மையானுமே சினிச்சி தானா? ஆமா இதுல என்ன சந்தேகம்? அப்ப கரெக்டா மீகி எந்திரிச்சு, நீ அவ கூட மேட் பண்ண தானே போற, அதுக்கு தானே இப்படிலாம் பேசிக்கிட்டு அப்படின்ற. அதெல்லாம் மேட் இல்லடி, அது வேற விஷயம், அதெல்லாம் சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீகி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நாகாய் வந்துடுறான். உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வெளியே அப்படியே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வெளியே பேசிட்டு நாகாய் சொல்கிறாங்க, பாரு முரோனோ ஆள் தேவையில்லாம நீ அவகிட்ட பேசிட்டு இருக்காது, அவ்வளோதான் சரியில்லை பார்த்துக்கோ அப்படிங்கிறான். நம்ம சின்னிச்சி இவன் நல்லா ஆணை வைக்காம போடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது நம்ம நாகாய் பிடிச்சி இழுத்து டமால்னு மூஞ்சி முகரன்னு எல்லா இடத்துலையும் அடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்போ நம்ம சிரிச்சு ஐயோ மீகி மட்டும் எந்திரிச்சா இவன் செத்தானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது டக்குனு மீகி எந்திரிச்சு டமால்னு மூஞ்சிலே ஒரு குத்து. நீ அடிச்சா அடி விழும், நான் அடிச்சா இடி விழுன்ற மாதிரி ஒரு அடி பறந்து போய் விழுந்தவன் தான் கைஸ். துணியக்கானு ஒரே ஓட்டம் அங்கிருந்து. அப்போ இவங்க கிளாஸில் அவள் ஃப்ரெண்டு யூகோ வின்சிமிங் பிரச்சனையை பற்றி கேள்விப்பட்டியா, எல்லா இடத்துலையும் இதுதான் பாப்புலராக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அண்ணா டிடெக்டிவ் தானே, உங்கள் அண்ணாக்கு தெரிஞ்சிருக்குமே. எங்கள் அண்ணாக்கும் தெரியல, கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. பட் நம்ம சினிச்சிக்கு தெரியும் அந்த பீப்புளெலாம் எப்படி கொலை பண்ணுறாங்க, யார் கொலை பண்ணுறாங்க அப்படின்ட்டு.
அப்போ நம்ம சினிச்சி மீகி கிட்ட எல்லா பீப்புளையும் காப்பாற்றணும், எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் மீகி அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு நம்ம ஃபர்ஸ்ட் கொலை கொண்டது நாய், அது நாய் பேராசைட், அது நாய்க்குள்ளே இறங்கினால நாயை மட்டும்தான் கொண்டு சாப்பிடும். மனுஷனுக்குள்ள அந்த பேராசைட் போனால் அவங்க மனுஷங்களை மட்டும்தான் கொல்லுவாங்க. அப்போ எங்கள் மனுஷ லைஃப் ரொம்ப முக்கியமானதாச்சு, அதை எப்படி நீங்கள் கொல்லலாம் அப்படின்னு கேட்குறான். எங்களை மாதிரி பேராசைட்ஸ்க்கு மற்றவன் எப்படி போனால் கவலை கிடையாது, நாங்கள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் முடியாது மீகி, நம்ம மக்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியே ஆகும், நீ என்னமோ பண்ணு, ஆனால் எனக்கு பிரச்சனை வராமல் பண்ணு, சரியா? அப்படி எனக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் மொத்த சக்தி வச்சு இந்த பேராசைட் எல்லாத்தையும் நான் காப்பாற்றுவேன். நான் ஒத்த வச்சு தானே உன்னால் காப்பாற்ற முடியும். ராஜா நான் நினச்சேன் வை, உன்னால் பார்க்க முடியாது, பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, புரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டிடுது. இவனை மாதிரியே நிறைய மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்டில் போய் நின்றுட்டு இருக்கும்போது வேற ஒரு பேராசைட்டுக்கு நம்ம சினிச்சி இருக்கிற இடம் தெரிஞ்சு சினிச்சியை நோக்கி வந்துட்டு இருக்கு. பிகாஸ் அவன் மனிதன் பாதி மிருகம் பாதியாக இருக்கான்ல. அப்போ மீகி ஒரு விஷயம் சொல்லுது, உன்னை தேடி என்னோட இனத்துல இருந்த ஒருத்த வந்துட்டு இருக்கா, நீ சீக்கிரம் இங்கிருந்து தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது, தப்பிக்கலாம் முடியாது மீகி, அந்த கொலகாரனை நேருக்கு நேர் மீட் பண்ணியே ஆகணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த ஸ்பீஷீஸ் வந்துடுது. அவன் சினிச்சிலாம் கொள்ள வரல, அந்த மீகி கிட்ட தான் பேச வந்திருக்கான். அவன் மீகி கிட்ட என்ன சொல்றான்னா, இங்க பாரு நீ அவனை கொண்டுட்டு என் கிட்ட வந்துரு, இந்த உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நீயும் வந்து வச்சுட்டு நம்ம ரெண்டு பேர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவோம், நீ எங்கே வந்து ஃபிட் ஆகுவேன் அப்படின்ற கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு நேராக அதோட கையாதே அறுத்துக்குது. பாரு உனக்காக என் ரத்தத்தையே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டுருக்கேன், சீக்கிரம் அவனை கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்ன போது அப்படிலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பேராசைட்டை நம்ம மீகி கொண்டாடுறா. நம்ம சிரிச்சுக்கு ஒரே ஷாக்கு, இவனுக்காக தான் அவன் ஹெல்ப் பண்ணியிருக்காளா அப்படின்ட்டு அவகிட்ட கேட்குறா. அதுக்கு அவன் எங்க பாரு உனக்காகவே இல்லை, நான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக மட்டும்தான் கொண்டேன், நீலாம் தப்பாக நினச்சிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு தட் மூமெண்ட் அந்த இடத்துல போட்டுருது நம்ம மீகி. ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம சினிச்சியும் முரானாவும் அவங்க பிளான் பண்ண மாதிரி டேட் போய் பேன் கேக் சாப்பிட்டு சிரித்து விளையாண்டு நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம முரோனா, நான் இதுக்கு வெளியே வர்றதுக்கு எவ்வளோ பாடுபட்டேன்னு தெரியுமா, எங்கள் அப்பா அம்மா அந்த மாஸ் மரணம் நடக்கிறனால என்னை வெளியவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சினிச்சி, உனக்கு மிருகங்களை ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும், இந்த சின்ன சின்ன பூச்சி பாம்பை தவிர்த்து அப்படின்னு சொன்ன உடனே நம்ம யோசிச்சு பயந்து கீழே விழுந்துடுறோம். ஏன்டா என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கால் வலிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பசங்க ஒரு பூனையை மண்ணுக்கு நடுவில் புதைச்சி வச்சு கல்லை வச்சு அந்த பூனையை அடித்து ரொம்ப சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம சினிச்சி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. நேரம் அந்த பூனையை எடுத்து வெளியே விட்டுட்டு, இந்த உலகம் எல்லாத்துக்குமே சமமானது, சும்மா நீங்கள் பெருசுன்ற மாதிரி இந்த வாயில்லாத ஜீவனை போட்டு பிடிச்சி தான் பண்ணிட்டு இருந்தீங்க, சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏதோ பாருடா பருப்பு பெரிய மாதிரி பேசிகிட்டு இருப்பாண்டே, நாங்கள் அப்படி தாண்டா பண்ணுவேன், உன்னால் என்னடா பண்ண முடியும் விட்டி அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமாக பேசிகிட்டு இருக்காருங்க. அப்போ நம்ம சினிச்சு, இப்போ நான் சொல்கிறத கேட்குறீங்களா இல்லை உங்கள் 3 பேத்தையுமே கையோட சாப்பிட்டாவா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுறான். கண்ணை பார்த்தா ஒன்று எடுத்தானுங்க பாருங்க, ஒரு ஓட்டம் நிற்கவே இல்லையே. ஸோ வழக்கம் போனதான் இவன் இதெல்லாம் பண்ணுறத பார்த்தோன்னே நம்ம முரோனாக்கு நம்ம சினிச்சி ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ அவன் ஆசையாச்சு சினிச்சி கையை பிடிச்சி சந்தோஷமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ரைட் கை அவள் எதுவுமே யோசிக்கல, நேராக ஓடி வந்து லெஃப்ட் கையை பிடிச்சி 2 பேரும் சந்தோஷமாக ஓடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம முரணோ நம்ம சினிச்சிக்கிட்ட, நீ உண்மையானுமே சினிச்சி தானா, நீ உண்மையாலுமே சினிச்சி தானா? ஆமாம் ஆமாம் ஆமாம், இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக போகிறாங்க. நாளுக்கு நாள் கொலைகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. அது யார் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் அவனால் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ மீகி நம்ம சினிச்சி கிட்ட, என்னோட இனத்தை சேர்ந்தவங்க இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம சினிச்சி ஒரே ஷாக்கோட யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தேடி போயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்கக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம சினிச்சி, இதுக்குள்ளே மட்டும் இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறது ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லும்போது, இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னோடனே பையனுக்கு தூக்கி வரி போட்டுருச்சு. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க ஸ்கூலில் அசம்பிளி ஒரு மேலே இருக்குமோ, ஒருவேளை இவனாக இருப்பானோ, இல்லை ஒருவேளை இவளாக இருப்பாளோ, இல்லை யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சி ஓவர் திங்க் பண்ணி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களாக தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ மீகி அது என்னை விட்டு 300 மீட்டர்ஸ் தள்ளி இருக்குது, நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்றது அதுக்கு கண்டுபிடிக்கவே ரொம்ப டைம் ஆகும். பிகாஸ் இவ்வளோ பீப்புள் இருக்காங்கல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் சினிச்சி, ஐ கான்டாக்ட் பண்ணாது, அப்படி ஐ கான்டாக்ட் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடும், அதனால் ஸ்டே லோவாயிரு அப்படின்னு சொல்கிறான். அன்னைக்கு அசம்பிளியில் அவங்க பிரின்சிபல் புது மேக்ஸ் டீச்சர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தம்மையா அப்படிங்கிறவங்க வந்து நிற்கும் போது கரெக்டாக நம்ம மீகி இவங்க தான் அந்த பேராசைட். நம்ம சினிச்சி ஷாக்கோட அவங்கள பார்க்கும்போது கரெக்டாக இவன் தான் அந்த பேராசைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்மியை கண்டுபிடிச்சாரா. ஸோ இவனோட நேரம்னு பார்த்து அந்த தம்மியா இவங்க கிளாஸில் தான் மேக் டீச்சராக வந்திருக்காங்க. அப்போ இவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம சினிச்சி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறான், இவங்க ஏன் இங்கே வந்துச்சு, இவங்க கொள்ள வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு சம்மு போடாமல் இருக்கும்போது கரெக்டாக அந்த தம்மியா வந்து கண்டுபிடிச்சாரா, நீ என்ன இனி சம்மு போடாமல் இருக்க அப்படின்னு. கரெக்டாக தம்மியா பீரியடை பிடிச்சி போகும்போது நம்ம சினிச்சுக்கிட்ட மறக்காம என்னோட கேபினில் வந்து என்னை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவன் எதுக்கா இருக்குமோ என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது இவன் ஃப்ரெண்ட்ஸு எடுத்து வச்ச மாப்பிள்ள நீ வந்தனாலே கரெக்ட் பண்ணிடுவ போல, பரவாயில்ல அந்த மேமுக்கு என்னமோ உன்னே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சிரிச்சு டென்ஷன் ஆடுறாங்க. என்ன ஏதுன்னு புரியாமல் தப்பாக பேசி தொலையாதரா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கத்திட்டு நேராக அந்த மேமை பார்க்க போயிட்டு இருக்கு. அவங்க மீதி இன்னி 10 மீட்டர் தான், அவள் டெஸ்டினி நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக உள்ளே போனால் நான் யாருன்னு உனக்கு சொல்லணும் அவசியம் இல்லை, நான் யாருன்னு நீயே கண்டுபிடிச்சிருப்பேன். என்னோட ஃபியூச்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ணும், அதனால தான் வர சொன்னேன். ஸோ இன்றைக்கி நீ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் காஃபி ஷாப் வா, நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நினச்சி எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் என்னால் முடியாது அப்படிங்கிறவ மீகி கண்டிப்பாக நாங்கள் வரோம் அப்படிங்கிறப்போ, ஹே என்ன சொல்கிற, இது ஒரு ட்ராப்பாக இருந்தால் நம்மளை கூட்டிகிட்டு போய் கொண்டுட்டோம்னா என்ன பண்ணுறது தம்பி, உன்னை நான் கொல்லணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் எப்போயோ கொண்டிருப்பேன். அந்த இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. என்னோடய ஃப்யூச்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ண உன்னை கூப்பிட்டுருக்கேன். ஸோ உனக்கு பிடிச்சிருந்தா நீ வா அப்படின்னு சொல்கிறா. அப்படியே கட் பண்ணால் நம்ம சினிச்சு பஸ் ஏறி அவள் கூப்பிட்ட இடத்துக்கு போயிட்டுருக்கா. இதே இவன் ஃப்ரெண்ட்ஸ் யூக்கோ புரானாவோ அதை பார்த்துட்றாங்க. ஸோ இவங்களுக்காக நம்ம சினிச்சு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம மீதி என்னோட கைண்டு 2 பேரும் என்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஐயோ அவங்க ட்ராப் செட் பண்ணிட்டாலாம், நம்ம மாட்டினோமா அவ்வளோதான் முடிஞ்சிச்சா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தம்மியோட பாய் ஃப்ரெண்ட் அவன் பேர் ஏ. ஸோ இப்போ இவங்க 3 பேருமே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தம்மியா நம்ம சினிச்சுக்கிட்ட எங்களை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறா. நீங்களாம் ராட்சசனுங்க, நீங்களாம் ஒரு கேனபலிசம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கேனபலிசம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. கேனபலிசம்னா என்னன்னா, ஒரு மனுஷனை கொன்று அதை சமைச்சு சாப்பிட்றவங்க பேர் தான் கேனபலிசம். நீங்கள் கேனபலிசம் தான் பண்ணுறீங்க, எங்களை மாதிரி மனுஷ உயிரினங்கள்லாம் ரொம்ப பாவம். அப்போ அந்த நீங்கள் எப்படி உங்களோட எனர்ஜிக்காக பிளான்ஸ் எல்லாம் கொண்டு சாப்பிட்றீங்களோ அதனால் எங்களோட எனர்ஜிக்காக நாங்கள் மனுஷங்களை கொண்டு சாப்பிட்றோம். அப்போ மீகி நாங்களாம் மனுஷங்களை கொல்லனையே, நான் சினிச்சியோட பிளட்ல இருந்து எனக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ தம்மியா நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ என்னாச்சு அப்படின்னா, நானும் இவனும் 2 பேரும் உடலுறவு வச்சுக்கு. ஸோ எங்களுக்கு நடக்காத இம்பாசிபிளான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, என் வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை என்ன மாதிரி ஒரு மிருகமா இல்லை உன்ன மாதிரி ஒரு மனுஷனா இல்லை 2 குழந்தை கலவையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மீகி அது மனுஷ குழந்தை தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்படி இவங்க 2 பேரும் இந்த பக்கம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஏக்கு சினிச்சியை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப டெம்ட் ஆகுது. அப்போ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். கிளம்பும்போது என்ன சொல்கிறா அப்படின்னா, உங்களுக்கு எப்படின்னு தெரிலப்பா, ஆனால் எனக்கு மனுஷங்களை கொண்டு தான் என்னால் வந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவன் ஒரு மான்ஸ்டர், இவனை வந்துட்டு கொன்னே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறான். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க சிரிச்சு நீங்கள் இங்கே கொல்ல வரீங்க, நீங்கள் மனுஷங்களே கிடையாது அது இதுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது தம்மியா ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், இங்கே பாரு உன்னைய கொல்றதுக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸை கொல்றதுக்கும் உன் மொத்த ஸ்கூலை கொல்றதுக்கும் எனக்கு 3 செகண்ட் தான் ஆகும், புரியுதா? நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் மூஞ்சி மாறவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் ஸ்பூனை கடிச்சிட்டு எனக்கு நீ ஒத்துழைச்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறா. அப்படியே கட் பண்ணினா நெக்ஸ்ட் டே இவன் வழக்கம் போல் எப்போவுமே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ சடனாக இன்னையோட கிளாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறா. அப்போ கரெக்டாக மீகி என்னோட கைண்ட் ஒன்று ஸ்கூலுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறா. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஏதோ. அப்போ அவன் வந்து ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களாக கொண்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ மீகி அந்த நம்மளே தெரியுதா வந்துட்டு இருக்கா, நம்மளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் உன்னை சுற்றி இவ்வளோ பீப்புள் இருக்காங்களா, அது நீ எங்கே அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, ஸ்கூலுக்கே வந்துட்டானே என்ன பண்ணலாம் மீகி அப்படின்னு கேட்கும்போது அவனை எதிர்த்து நம்ம சண்டை போட போகிறோமா, எப்படி சண்டை போட போகிறோம், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கா. பிளானா சூப்பர், என்ன பிளான், நம்மளை சுற்றி இவ்வளோ மக்கள் இருக்காங்க கரெக்டாக, ஆமாம் இவங்க மக்களை எல்லாத்தையுமே நம்மளோட ஷீல்டாக யூஸ் பண்ணி நம்ம இந்த சண்டையை ஜெயிக்க போகிறோம். ஷீல்டா புரியல எனக்கு. அந்த நம்மளை கொல்லதான் வந்துக்கிட்டு இருக்கா, இவங்களை எல்லாத்தையும் கொண்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மீகி தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது இவங்க எல்லாத்தையும் கொண்டு தான் கொள்ளணுமா, அப்படிப்பட்ட சண்டையே வேண்டாம், வேற எந்த பிளானும் கிடையாது, நான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிகிச்சை அந்த இடத்துல இருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான் மேலே. பாரு மீகி நீ அப்படி தான் இருப்ப, ஆனால் நாங்கள் அப்படி இருக்க முடியாது, நான் மற்ற உயிரில் கொல்ல மாட்டேன், முடிஞ்சால் என் உயிரை கொடுத்து தான் நான் அவளை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மேலே கிளாஸ் ரூமில் இருக்கிற எல்லா பெஞ்சும் எடுத்து ஒரு சைடில் போட்டுட்டு மனுஷங்களை ஷீல்டாக யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம இதுங்களை ஷீல்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீகிக்கிட்ட இப்போ என்ன பண்ணலான்னு யோசி அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீகி சொல்லுது, அந்த பேராசைட் ஒரே ஓட்டம் தான், ஆனால் நம்ம 2 பேர். ஸோ பேராசைட் அட்டாக் பண்ணுற ஸ்பீடில் நான் அந்த பேராசைட்டை அட்டாக் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ நீ கரெக்டாக என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு குச்சியை உடச்சி வந்து அவன் கையில் கொடுத்துட்டு, எப்பார் நான் அவனை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன், நீ அப்போ என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக நேராக போய் அவன் நெஞ்சிலே ஒரு சொருகு,
புரியுதா? அப்படி நான் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நான் உன்னை காப்பாற்றிட்டு இருக்க மாட்டேன். நீ கையை இழுத்தினா எனக்கு தான் பிரச்சனை. அப்போ நம்ம 2 பேரும் சாக வேண்டியதா? அப்படி என்னால் தான் சாக முடியாது, எப்படியாவது சண்டையில் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம சினிச்சு, நீ 2 கொலை பண்ணியிருக்க, நான் கண்டிப்பாக உன்னை நம்புவேன், நீ என்னை சாகடிக்க மாட்டேன். இப்போ அவன் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது 30 மீட்டர் அவையில தான் இருக்கா அப்படின்ற. 30 மீட்டர் அவையவா எங்கே இருக்கா? பில்டிங்கில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாய ஓடுறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்கை உடச்சிட்டு மேலே வந்து நிற்கிறான். ஸோ நம்ம ஒழுங்கா நீயே சரண்டர் ஆகிறியா, இல்லைனா நானே உன்னை கொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணாமூடி தாக்குறதுக்குள்ள நம்ம மீகியும் நம்ம பட்டு பட்டுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போதான் நம்ம சிகிச்சைக்கு நம்ம மீகி சொல்றது ஞாபகம் வருது. நீ பயந்து பின் வாங்கிட்டீங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை, அப்படி எனக்கு பிரச்சனை ஆச்சு நம்ம 2 பேரும் உயிருமே போயிடும். அண்ட் அது போக நம்ம மீகி மங்காத்த படத்துல வர மாதிரி என்னால் ஃபுல் டிஃபென்ஸ் என்னால் பார்த்துக்க முடியும், நான் அவனை கம்பியை வச்சு கொண்டாடுறேன், ஓகே அப்படின்னு இவங்க 2 பேருமே ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, அந்த பேரசைட் வந்துட்டு மண்டை அளவுக்கு மட்டும்தான் அது வந்துட்டு ஒரு மிருகம். ஆனால் கீழே மண்டை கீழே இருந்து எல்லாமே மனுஷங்களோட. அண்ட் அது போக அந்த பேரசைட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம் சண்டை, சாப்பிட்றது, தூங்குறது, அவ்வளோதான். ஆனால் நம்ம ஹியூமன்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே 6 அறிவு இருக்குது. அப்போ நம்ம மீகி சொல்லுது நம்ம 2 பேரும் சேர்ந்தா அவனை ஈஸியாக கொன்ற முடியும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்க ஒரே அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம 2 பேர். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் தான் அவள் ஒர்த்த. ஸோ இதை வச்சே நம்மளால ஈஸியாக அவனை கொன்றோம். ஸோ நம்ம சிரிச்சு மீகி சொன்னதை கேட்டு ரொம்ப தைரியத்தோட அவனை கொல்ல போகிறோம். நேராக போய் நாட்டு நெஞ்சிலே ஒரே சொல் அப்படின்னு ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்குதுங்க. எப்படி இந்த ஒரு மனுஷனால நம்மளை கொல்ல முடியும், இந்த ரத்தத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை இருக்க உள்ள சச்சக்கர் ஒரு ஏற்றி என்னடா இது ரத்தம் நிற்கவே மாட்டேங்குது. அதை உயிர் தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகும்போது நம்ம மீகி அவன் தப்பிச்சு போகிறான். சின்னிச்சு சீக்கிரம் அவன் இங்கேயே கொள்றா, இல்லை எல்லாத்துக்கும் ஆபத்து, வா 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 அப்படின்னு சொல்லும் போது இல்லை நான் வரமாட்டேன், யாரையும் கொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லும் போது சினிச்சி அது வெறும் மிருகம் சின்னிச்சு. இப்போ சாக போகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த உடம்புலேருந்து வேற உடம்புக்கு தாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்மியா தேடி போயிட்டுருக்கா. அப்போ தம்மியாவோட சிக்னல் கிடச்சி நேராக ஒரு ரூமுக்குள்ளே போய் பார்க்கும்போது நம்ம தம்மியா ஆக்சிஜன் சிலிண்டரை திறந்து விட்டுட்டு கரெக்டாக அவன் உள்ளே வந்தானே அவனை பார்த்து கீழே குதிக்க டம்முன்னு அந்த ரூம் ஒரு வெடிச்சிருது. ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆன உடனே ஸ்கூலை திருப்பி ரீஓப்பன் பண்ணுறாங்க. தம்மியா தான் நம்ம ஏவை கொண்டான். ஆனால் அவள் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே காட்டிக்காமல் எப்பவும் போல நார்மலாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அந்த ஸ்கூலோட டீச்சர்ஸ் மீட்டிங் அன்னைக்கு எல்லாருமே சுற்றி நின்று நம்ம தம்மியாவை தான் கேள்வி கேட்குறாங்க. அப்பாவே இல்லை, உனக்கு இப்படி குழந்தை பிறந்தது, அப்போ யார் அதுக்கு அது பாய் ஃப்ரெண்டு இல்லைங்கிற, அப்படி எப்படி இந்த குழந்தை உருவாச்சு, அப்போ ஊரா விட்டு குழந்தைய நீ வளர்க்குறியா, அப்படி இப்படின்னு ஒரு பேரசைட்டை வச்சுக்கிட்டு கண்ணாப்பின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ டென்ஷன் ஆன நம்ம தம்மியாவை இருந்ததெல்லாம் போதும், ஆளை ஒழுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவள் சிரிச்சு இவ்வளோ பிரச்சனைக்கு தம்மியா தான் காரணம், அவளை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடி வந்துகிட்டு இருக்கான். இங்கே பாரு, மீகி ஏன் உடம்புல இருந்தால் நியூட்ரிஷன் எடுக்கிறா, அவளுக்கு தேவையான எல்லா சக்தியும் அதில் இருந்தால் எடுக்கிறான். ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி மனுஷங்களை கொண்டு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ஏற்கவே கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது அவன் கேட்ட கேள்விக்கு நம்ம தம்மியா ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவான். ஆனால் அந்த பதிலை நம்ம கேட்கும்போது நமக்கே கருக்குன்ட்டு இருக்கோம். ஆமாம்ல, இதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு. இங்கே வானத்தில் சுதந்திரமாக பறந்துகிட்டு இருக்கு பறவைங்க, இதுக்கெல்லாம் வீடு கட்டணும், கூடு கட்டணும் அப்படின்னு யார் சொல்லிக்கும்? அதை விட்டு இந்த 8 கால் பூச்சி தெரியுமா, ஸ்பைடர், அது எப்படி வலை பின்னுது, அதுக்கு யார் சொல்லி கொடுத்தாருமே அதுங்களுக்கு சொல்லித்தர கிடையாது. அதுங்களே அதோட ஜீன் பிரகாரம் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களா பண்ணுது. அதே மாதிரி தான் நாங்களும். ஸோ இதுதான் எங்கள் ஃபுட் செயின். இதையை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினச்சா யாராலையுமே முடியாது. உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைய வச்சு நீ என்ன பண்ண போகிற, இதை வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அப்படி நான் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அது யூஸ் ஆகலையா, அதை அப்படியே சாப்பிட போகிறேன், அந்த குழந்தைய சாப்பிட போகிறேன் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம சின்னிச்சி செம்ம டென்ஷன் ஆகி அவளை கொள்ளலாம் அப்படின்னு போகும்போது நம்ம தம்மியா சின்னிச்சியோட கண்ணை பார்த்த உடனே நீ கொஞ்சம் கொஞ்சமாக பேராசைட்டா மாறிட்டு வந்துட்டுருக்க, நீ கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் உனக்கு உயிர் பச்சை போடுறேன், என்னால் உன்னை கொல்ல முடியாதுன்னு நினைக்காத, என்னால் நினச்சேன் இப்போவே உன்னை கொல்ல முடியும், பட் பொழைச்சி போ அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியே கட் பண்ணால் நம்ம மீகி சினிச்சியோட கையிலிருந்து 2ஆ பிரிஞ்சு நடந்து போய்கிட்டு இருக்கா. இவன் காலையில் எழுந்திரிச்சோடனே பதறிடும், ஐயோ கையங்கடா போச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மீகி நடந்துட்டு இருக்க. மீகி பற்றி நீ எங்கிட்ட இங்கே நடந்துக்கிட்டு இருக்க, அதுவா சும்மா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவன் இங்கே கத்துனதை பார்த்து அவங்க அம்மா அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. கரெக்டாக கதவை திறக்கும்போது இங்கே பாருங்க, என் கதவை என் பர்மிஷன் இல்லாமல் இப்படிலாம் திறந்துட்டு இருக்கா, அதுக்கு ஒழுங்காக சாத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லி திட்டிடுறான். ஸோ மீகி இப்போது என்னோட பிரெயினை டேக் ஓவர் பண்ணிட்டா என்ன ஆகும் தெரியலையே,
நான் உன் பிரெயினை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படல, ஆனால் நீ இப்போ ஓகே சொன்ன இப்போவே டேக் ஓவர் பண்ணிடுற அப்படின்ற. ஓ இல்லை இல்லை வேணாம் வேணாம் வேணாம். ஸோ அப்படியே கட் பண்ணால் அவங்க அப்பா அம்மா வெக்கேஷன் போகலாம், ஏன்னா ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டோமே, அதனால் 2 பேர் வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னிச்சிக்கிட்ட கேட்கும்போது, வெளியே அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, இப்போ நீங்கள் எங்கே ட்ரிப்பு போகிறீங்க, ட்ரிப்பும் போக வேண்டாம் ஒரு மண்ணும் போக வேண்டாம், 2 பேர் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறான். நம்ம சின்னிச்சியோட அம்மாவுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது, இவன் இப்படிலாம் பேச மாட்டானே, என்ன ஆச்சு, ஏன் இவன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு கேட்கும்போது, ஏய் ரொம்ப யோசிக்காதடி விடு, அவன் பண்ணாதான் அது படிக்கிறான்டி, அவனுக்கும் ஒரு சில பிரச்சனை இருக்குல்ல விடு, இப்படிலாம் தேவையில்லாமல் யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவங்க மம்மி கையில் ஒரு காயம் இருக்குது. அது என்ன காயம் அப்படின்னா, சின்ன வயசில் இவன் லூசுத்தரமாக பிளைட் எடுக்கிறேன்னு சொல்லி மேலே ஏறபோது அவங்க இது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவான். அவங்க அம்மா தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த எண்ணெய் கரெக்டாக அவன் தலையில் விழுகும்போது கரெக்டாக வந்து கையை வச்சு அவனை காப்பாற்றிடுவாங்க. ஸோ அவனுக்காக பட்டதான் அந்த தீக்காயம். ஸோ அன்னைக்கு நைட்டே நம்ம சினிச்சியும் மீகியும் 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா தெரியாதனமா கதவை திறந்ததுக்கு அவங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி திட்டிடுவான். அப்படியே டின்னருக்கு வந்த உடனே நம்ம சினிச்சி அவங்க அப்பா அம்மா கிட்ட, இல்லை நீங்கள் ட்ரிப்புக்கு போயிட்டு வாங்க, அது உங்கள் விருப்பம், நான் என்ன தலையிடுறது, நீங்கள் ஆசைப்படுறீங்க போயிட்டு வாங்க, என்னால அந்த ட்ரிப்பு நிற்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே, நீ உண்மையாலுமே என்னோட பையன் கிடையாது, நீ வேற எதிர மாதிரி பேச சினிச்சு. சிரிச்சு உனக்கு என்ன ஆச்சு சினிச்சு, உனக்கு ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனையா, வெளியே யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா, நீ கொஞ்ச நாளாகவே சரியில்லையே, உனக்கு என்ன ஆச்சு, எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது, நீ என் பையன் இல்லாத மாதிரியே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஸோ நம்மள நிறைய பேர் நம்ம அம்மா நம்மளை பாசமாக பார்த்துக்கிறதும், நம்மளை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறதும் நமக்கு ரொம்ப அலட்சியமாக இருக்கும். பட் ஒரு நாள் அவங்க அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா தான் அவங்களோட அருமை நமக்கு புரியும். ஸோ நம்ம அம்மாங்க நம்மளை பார்த்தாவே நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் தம்மியாவோட உண்மையான அம்மா தம்மியா வீட்டில் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அவளை பார்க்க வருவாங்க. பட் வந்த இடத்துல என்னோட பொண்ணை பார்த்த உடனே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது உண்மையான தம்மியா இல்லை அப்படின்ட்டு. இவளை வெளியே விட்டால் நமக்கு பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் நம்ம தம்மியா போட்டு தள்ளிடுவா. என்னோட அப்பா அம்மா ட்ரிப்பு போனதுனால இவன் ஸ்கூலுக்கு லேட்டாக கிளம்புறான். போகிற வழியில் அவனுக்குள்ள கேட்டுக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, நான் மாறிட்டேனா, பிகாஸ் நம்ம தம்பியா அவனோட கண்ணை பார்த்து நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போவான். அதே போல் அவங்க அம்மாவும் அதே மாதிரி சொல்லுவாங்க, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் அதே மாதிரி சொன்னதுனால மீகி கிட்ட நான் ஒரு வேளை மாறிட்டேனா மீகி அப்படின்னு கேட்கும்போது, தெரியல உன்னோட நர்வஸ் சிஸ்டம் கனெக்ட் ஆனதெல்லாம் உன் பிரெயினுக்கு போய் அஃபெக்ட் ஆகிருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் தெரியும், இப்போவே தெரியாது அப்படின்னு சொல்கிறா. அவன் சிலிச்சிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ எனக்கு மனுஷங்களுக்கு ஒன்று சாப்பிட்றதா விருப்பம் இல்லை, நான் இப்படியாவது இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படியே கட் பண்ண அவன் போகிற வழியில் அவனோட கிளாஸ்மேட்டான நாகாய் எல்லாரும் போட்டு தூக்கி போட்டு பிறந்துட்டு இருக்காங்க நாகாயை. அதை பார்த்து நம்ம சின்னிச்சு, டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கடை இவனை அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்டார் படுறா தர்ம பிரபு இறக்கப்படுறதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே, ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணுறதா மனுஷக்கணும், நான் இனி விருகமும் வரல, நான் மனுஷன் தான், டே அவனை அடிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சி அந்த கேங்கை மிரட்டும் போது, அங்க கேங்கில் இருந்த ஒருத்த வந்து நம்ம சினிச்சியை சப்புன்னு ஒரு அடி. அதுக்கப்புறம் அவன் கேங் லீடர் ஒருத்த வந்து போட்டு சும்மா புரட்டி எடுக்கிறான் நம்ம சினிச்சியை. நீங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம சினிச்சி பயந்து ஓடல, அவன் எவ்வளோ அடிச்சாலும் அடியை தாங்குறான். அப்ப அவங்க கேங்ல இருக்க கனா அப்படின்ற இவ, டே பார்க்கவே அப்பாவியாட்ட அம்பியாட்ட இருக்கல, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட வந்து நம்ம சினிச்சியை பார்க்குறோம். சினிச்சி கண்ணை பார்த்த உடனே நம்ம தம்மியா எப்படி சினிச்சி கண்ணில் ஏதோ ஒன்று பார்த்தாலோ அதே மாதிரி இவளும் சினிச்சி கண்ணை பார்த்த உடனே, என்னடே வாங்கடா கிளம்புறாண்டா, வாங்கடா இங்கே இருக்க வேணாண்டா, வாங்கடா சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் கிளப்பி கூட்டிட்டு போயிடுறா. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சினிச்சி ஸ்கூலுக்கு போயிடறான். ஸ்கூலில் அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சி எதுவுமே சொல்லலை. அப்போ எல்லா ஸ்கூல்லையுமே கேங் லீடர்னு ஒருத்தன் இருப்பான், பெரிய கை ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் வந்து நம்ம சினிச்சிக்கிட்ட பேசுகிறாங்க, பாரு மச்சான் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம ஆளை காப்பாற்றி இருக்கிற, ஸோ நைட்டு சொல்லு சரியா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம சினிச்சியோட கேர்ள் ஃப்ரெண்டும் எப்பவும் போல வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம காணா வந்து அவங்க 2 பேர்த்துமே ஃபோட்டோ எடுத்துடுறா. சினிச்சியை ஃபோட்டோ எடுத்துட்டு, ஓ இன்ட்ரெஸ்டிங் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கா, இந்தாம்மா இவன் மனுஷனே கிடையாது, இவன் வேற ஒரு ஸ்பீஷீஸ், இவன் கூட எப்படி நீ கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சி அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இந்த எல்லா கன்வர்சேஷனும் கேட்டுட்டு இருந்த இவன் சினிச்சியை அடிச்சுட்டு நம்ம முரோனாவை கூட்டிட்டு போயிடுறானுங்க. டே அவளை எதுவும் பண்ணாதீங்கடா, அவங்கள விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சி ஓடி போகிறான். ஆனால் அவனுக்கு எல்லாருமே போட்டு நம்ம சினிச்சி அடிச்சு துவம்சம் பண்ணுறானுங்க. அப்போ தூங்கிட்டு இருந்த நம்ம மீகி முழிச்சிட்றான். முழிச்ச உடனே, சினிச்சி என்னாச்சு பிறந்துடலாமா இவனுங்கள அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது என்னோட பிரச்சனை,
நான் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். நீ ஃபேஸ் பண்ணு, அதெல்லாம் தப்பில்லை. ஆனால் அவனோட ஆப்போனண்ட்டோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. முரானா ஒரு 2 பேர் பிடிச்சிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு வீக், உன்னாலே அவனுக்கு அடிக்க முடியும். ஆனால் இவருக்கு அப்புறம் தொப்பி போட்டவன் இவன் செம ஸ்ட்ராங்கு, உன்னை விட டபுள் மடங்கு ஸ்ட்ராங்கு, உன்னை அவன் தூக்கி போட்டு மிதிச்சிருவான். நாய்க்கு பூனைக்கு கூட அவன் ஆப்போனண்ட் என்னன்னு தெரியும். ஆப்போனண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அவனோட சண்டைக்கே போக மாட்டேங்க. நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு அப்படின்னு கேட்கும்போது, நீ மூடிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் நம்ம சினிச்சியை விட்டுற மாதிரி தெரில, தூக்கி போட்டு மிதிச்சு எடுக்கிறான். அவளை விடுங்கடா அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆனோடனே நம்ம மீகியோட வெப்பன்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுது. சினிச்சி திரும்பினானா மர்டர் தான், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கொன்றுவான். பட் அவனோட நல்ல நேரம் அவங்க ஸ்கூல் கேங் எல்லாருமே அந்த இடத்துல அசம்பல் ஆயிடுறானுங்க. ஸோ அவனுங்க எல்லாருமே அவங்களை தூக்கி போட்டு பழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சினிச்சியும் முரானாவும் 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம சினிச்சி முரானா கிட்ட, முரானோ நீ பார்த்து போ முரானோ, நீ எதை பற்றி கவலைப்படாத, நான் ஓகேவா தான் இருக்கேன், நான் போயிடுவேன், வீட்டுக்கு போயிடுவேன், நீ பத்திரமா போ, லேட் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லும் போது, இல்லை முடியாது, நான் உன் கூட தான் வருவேன், நான் உன்னை வீட்டில் தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு அவங்க 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அடிப்பட்ட இடத்த எல்லாத்துலேயுமே ஆயில்மெண்ட் போட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம முரானோ, உனக்கு எல்லா இடத்துலையுமே அடிபட்டிருக்கு, ரைட் ஹேண்டில் மட்டும் எப்படி அடிப்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதுவா, அது நான் ரைட் ஹேண்டை மறைச்சி வச்சுருந்தேனா, ஸோ அதனால தான் அடிப்படலை. ஓ அப்படியா. ஸோ பேசிகிட்டு இருக்க நம்ம சினிச்சி, முரானோ நான் ரொம்ப மாறிட்டேனா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இது ஆமாவா, ஆமாம் சினிச்சி நீ ரொம்ப கூலாயிட்ட, நீ நினச்சிருந்தா என்னைய அவனுக்கிட்ட விட்டுட்டு உன்னால் வீட்டுக்கு ஓடிட முடியும், ஆனால் உன் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நின்ன பார்த்தியா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சினிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தோல் மேலே அப்படியே சாஞ்சிட்றான். அப்படியே இங்கே குட்டி ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது, ஏய் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, நீ தங்குறியா அப்படின்னு நம்ம சினிச்சி கேட்க, அப்படியே கட் பண்ணிங்கன்னா 2 பேரும் வீட்டுக்கு வெளியே நின்று நம்ம சினிச்சி தாட்டா கட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம மீகி வந்து, 2 பேரும் மேட்ரு பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தா என்னடா இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் நீ மூடு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம காணா இவனை தேடி வீட்டுக்கே வந்துடுறான். ஏய் நீ என்னடி என்னை தேடி வீட்டுக்கே வர, அது ஒன்றும் இல்லைப்பா, நான் உன்கிட்ட சாரி சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கொடுக்குறா ஷேக் ஹேண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம சினிச்சி அவன் கையை கொடுத்தோன்னே அவன் கையை பிடிச்ச உடனே நம்ம காணாக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ நம்ம சினிச்சிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, டக்குனு கையை எடுத்து நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடிடுறான். அப்போ நம்ம மீகி, சினிச்சி அந்த பொண்ணை நீ அவாய்ட் பண்ணு, ஏன் அவளுக்கு எங்கள் பேராசைட்டுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், பக்கத்தில் யாராக வந்தாங்கன்னா அதே ஃபீல் அவளுக்கு இருக்குது, அவள் வெறும் ஹியூமன் தானே, ஆமாம் ஹியூமன் தான், ஆனால் அவளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பவர் இருக்குது, ஸோ அவளை அவாய்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சினிச்சியோட அம்மா அப்போ ஜாலியாக ட்ரிப்பை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஒரு பேராசைட் அவங்க அம்மாவை போட்டு தள்ளிருச்சு கைஸ். எப்படி இவங்க அம்மாவை இந்த பேராசைட் கரெக்டாக போட்டு தள்ளிச்சு அப்படின்னா, இந்த பேராசைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொண்ணோட உடம்புல தான் இருந்திருக்கு. அந்த பேராசைட் ஒரு பையனோட டேட்டு போகிற இடத்துல கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அந்த பேராசைட்டோட உடம்பு செத்துருச்சு. ஸோ அதனால் அந்த உடம்புல இருந்து அந்த பையன் உடம்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உடம்பை கேப்சர் பண்ணி அவன் சீட் பெல்ட் போட்டதால் அவன் தப்பிச்சிட்டான். அந்த பேராசைட் பொண்ணோட உடம்புல இருந்ததுனால பொண்ணோட உடம்பாக தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அது பையனோட உடம்புக்கு போனதில் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால அவங்க அம்மாவை கொன்னுடுச்சு கைஸ். அந்த அன்னைக்கு நைட்டு சினிச்சோட அப்பா சினிச்சிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் அம்மாவை ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு அவர் சொல்ல வர்றதுக்குள்ள அந்த கால் கட் ஆயிருந்து. திருப்பி கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நம்ம சினிச்சி ரொம்ப பயந்துடுறா கைஸ், என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீகியை பிடிச்சி கண்ட மணிக்கு திட்டுறான். எல்லாமே உங்களால தான், நீ வந்ததுனால தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, உங்கள் ஆளுங்க தான் எங்களை இப்படி போட்டு கொள்றானுங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம மீகியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கும்போது, சினிச்சி என்னோட கைண்ட் ஒன்று இந்த பக்கம் தான் எங்கேயோ வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சினிச்சிக்கு அவன் மனசெல்லாம் அவங்க அப்பா அம்மா மேலே தான் இருக்குது. என்னாச்சோ ஏதாச்சோ ஒருவேளை பேராசைட் ஏதாவது கொண்டுருச்சா அது இதுன்னு யோசிச்சுக்கிட்டு நேராக போய் தற்காப்புக்காக ஒரு நைஃபை எடுத்து ரெடியாக இருக்கும்போது, அந்த பேராசைட் நேராக நம்ம சினிச்சி வீட்டை நோக்கி தான் வருது. யாரா இது, எவர்ரா இது இந்த பக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சி ரெடியாக இருக்கும்போது கதவு தானாக ஓப்பன் ஆகுது. நம்ம சினிச்சிக்கு ஒன்றுமே புரியல, எப்படா லாக் ஆன கதவு தானாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம சினிச்சியோட அம்மா. அவன் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். என்னடா அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அப்பா சொன்னாரு, இங்கே வந்து அம்மா நிற்கிறாங்க. அம்மா கைஸ், அது அவங்க அம்மா இல்லை, அது ஒரு பேராசைட். அது சினிச்சியை பார்த்து ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வியே, அந்த மனுஷன் வரலையா, அதே நான் அவங்க கையில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேம்மா, என் மனசில் இனிமேல் வச்சுட்டு இருக்க முடியாதம்மா, அம்மா இந்த மாதிரி ஒரு பூச்சி என்னை கடிச்சிது, அதுலேருந்து என் கை இப்படி தான் இருக்குமா, என்னை நம்புமா ப்ளீஸ்மா, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா உடம்புல இருக்கிற பேராசைட் நம்ம மீகியை பார்த்து, சி என்ன ஒரு கேவலம்,
நீ வந்துட்டு ஹியூமன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவோன்னு பார்த்தா அந்த ஹியூமனோட கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. இமோஷனல் ஆகிட்டாலே ஹியூமன்ஸ் நம்மளால் எதுவுமே தடுக்க முடியாது, நம்ம சுற்றி இருக்க எதுவுமே நடக்காது, நமக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்காலஜி இருக்குது. அதே மாதிரி நம்ம சினிச்சு அவங்க அம்மா பேராசைட்னே தெரியாமல் அது இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மீகி சினிச்சு அது பேராசைட் சினிச்சு அது அவங்க அம்மா இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீ பேசாம அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை லைட்டாக அறுக்க போகிறான். அம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு நம்ம சினிச்சு கேட்கும்போது அவன் அம்மா ஆகிய பேராசைட் சினிச்சு நெஞ்சோட ஒரே சினிச்சியை கொன்னுட்டு நம்ம மீகியை பார்த்து அவன் இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவான். ஒரு மனுஷன் உடம்ப கண்ட்ரோல் பண்ண தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சினிச்சி அவங்க அம்மா கிளம்பிரும். தன்னோட உயிரை பணைய வச்சியாவது சினிச்சியை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஓட்டையை நம்ம சினிச்சி உடம்புக்குள்ள போக ஆரம்பிச்சிருது. மீகி உள்ள போன முதல் வேலையை நம்ம சினிச்சியோட ஹார்ட்டை ரீஃபங்க்ஷன் பண்ண வச்சிருது. ஸோ அவனோட எல்லா பிளட் செல்ஸுமே யூஸ் பண்ணி அந்த காயத்தை ஆற வைக்க பார்க்குது. ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனாலுமே சினிச்சியால எந்திரிக்கவே முடியல. ஸோ அதனால நம்ம மீகி கொஞ்சோண்டு சர்க்கரையை கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்து நம்ம சினிச்சி வாயில ஊட்டி விடுது. அதை குடிச்ச உடனே நம்ம சினிச்சி இரும்பிக்கிட்டே எந்திரிச்சிடறா. எந்திரிச்சு கண்ணாடி எடுத்து அவன் போடும்போது கண்ணாடி போட்டா பிளர்ரா இருக்கு, கண்ணாடி கட்டினா தெளிவா தெரியுது. ஸோ நம்ம சினிச்சியோட இதயத்தோட நம்ம மீகியோட இதயம் மெர்ஜானதுனால அவ இப்போ தம்ப்நெயில்ல போட்ட மாதிரி மனிதன் பாதி மிருகம் பாதியா இருக்கா. கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது அவனுக்கு ஓட்ட போட்ட எல்லா இடத்துலையுமே சீல் ஆகியிருக்கு. ஸோ அந்த சீலை பார்த்த உடனே நம்ம சினிச்சி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறான். ஏன் அப்படின்னா அவனுக்கு நடந்தது எல்லாமே ஒரு கனவு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, பட் அது ரியாலிட்டி. ஸோ இந்த சம்பவம் ஆகும்போது அவங்க வீட்டில் ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சுட்டு இருக்கு. அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து பேசும்போது தான் தெரியுது ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வருது. இது இசுமுசியோட வீடு தானே? ஆமாம், இசுமுசியோட வீடு. எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு? உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ இந்த மாதிரி சகுரோசாக்கி ஹாஸ்பிட்டல் இருந்து கூப்பிட்றோம். உங்கள் அப்பாவை பார்க்க வரும்போது ஒரு செட்டு மாற்று துணி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவள் ஸ்கூலுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது உனக்கு அவள் வீடு தெரியுமா? ஓ தெரியுமே, சரி வா இன்னைக்கு ஈவினிங் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதை எல்லாரும் ஒட்டு கேட்டு நம்ம அவள் எல்லாருமே கலைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இவ ஈவினிங் நம்ம சினிச்சி வீட்டு முன்னாடி போகிறா. ஏன் இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வரல? இங்கே பாரு, எங்கள் அப்பா போன இடத்துல அவருக்கு ஏதோ அசம்பவிதம் ஆயிடுச்சு, நான் அவரை பார்க்கறதுக்காக இப்போ ஊருக்கு போயிட்டுருக்கேன், நான் எப்போ வருவேன்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நீ கண்டிப்பாக எனக்காக திரும்பி வருவியா? அவளை திரும்பி பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு அவன் மனசுக்குள்ள எங்கள் அம்மாவை எப்படியாவது நான் கொன்னே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியோடையே கிளம்புறான். ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா இவன் ட்ரெயினில் சகுரிசாக்கி அப்படின்ற ஊருக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இவன் மனசுக்குள்ளேயே பேசிட்டு ரொம்ப சேடாக இருக்கிறத பக்கத்தில் இருக்கிறவ பார்த்துட்றான். ஹே, ஆர் யூ ஆல் ரைட்? யா, ஐ எம் ஃபைன். உங்களுக்கு சகுரோசாக்கி ஊர் தெரியுமா? ஓ தெரியுமே, நான் அங்கேருந்து தான் வரேன். ஓ சூப்பர், எனக்கு அங்கே ஹாஸ்பிட்டல் மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஓ ஷியோர் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃபு சாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை என் ஒய்ஃப் செத்துட்டா, அது ஒரு மாச்சை சாப்பிட்டுருச்சு, அது உயிரோடையே கிடையாது, அது ஒரு ஆவி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ டாக்டர் வந்து தம்பி நீங்கள் ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க அப்படின்னு தெரியுது, நீங்கள் நல்லா ரெஸ்ட் இருங்க, நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ தன்னோட பையனை பார்த்த உடனே நம்ம சினிச்சியோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாடுறாரு. எனக்கு தெரியும் முன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் சினிச்சியோட மனசில் ஒரே விரிதான், எங்கள் அப்பாவுக்கு நம்ம அம்மா ஒரு பேராசைட்னு தெரிஞ்சிருக்குமோ, அவளை எப்படியாவது குன்னி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியாயிட்டு இருக்கும்போது நைட்டு எங்கே தங்க போகிற? இங்கே பாரு, நான் புக் பண்ணி வச்ச ஹோட்டல் சும்மா தான் இருக்குது, நீ வேணா அங்கே தங்கிச்சிரியா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுறாரு. சரி அவங்க அப்பாவோட ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் போய் கேட்குறான். அது இங்கிருந்து 300 மீட்டர் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை 300 மீட்டர்லாம் என்னால் போக முடியாது, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு வீடு பார்க்கணும், அங்கே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தேடி நடந்து போயிட்டு ஒரு வீட்டை போய் தட்டுறான். அங்கே பார்த்தா நம்ம ஷிப்பில் நம்ம சினிச்சியோட வந்த பொண்ணு வாங்க 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 எங்கள் வீட்டில் தங்குங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் பேயிங் கெஸ்ட்டாக தான் அந்த வீட்டில் இருக்கான். ஸோ ஜன்னல் வழியாக அவங்க அப்பாவை இருக்க ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு எப்படியாவது அவங்க அம்மாவை கொன்னே ஆகணும், அதே சமயம் எங்கள் அப்பாவையும் ரொம்ப முக்கியம், ஸோ அதனால் அவர் பக்கத்துலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போது தூரத்துலேருந்து அந்த பொண்ணு நடந்து வர்றது, ஸ்டெப்ஸ் ஏறுது, எல்லாமே நம்ம சினிச்சியோட காதுக்கு கிளியராக கேட்குது. அவன் கரெக்டாக டோர் கிட்ட வந்தோடனே இந்த மாதிரி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம சினிச்சிக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது இவ்வளோ ஷார்ப்பாக காது கேட்குதே, ஒருவேளை இந்த வாழ் தின்னா இருக்கா இல்லை நம்ம காது இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டவுட்லேயே இருக்கா. ஆக அன்னைக்கு நைட்டு நம்ம சினிச்சியும் மீகியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீகி சினிச்சி நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹார்ட்டை உன்னோட ஹார்ட்டோட நான் மெர்ஜ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் உன்னோட உடம்புல நீ ஏகப்பட்ட விஷயத்தை பார்ப்பேன், ஏன்னா நீ மனுஷன் நான் மிருகம்,
ஸோ அதனால தான் என்ன முன்ன மாதிரிலாம் ஆக்டிவாக இருக்க முடியாது. நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மட்டும்தான் ஆக்டிவாக இருப்பேன். அந்த 4 மணி நேரத்தில் மட்டும்தான் நீ யாரை கொல்லனாலும் சரி நீ கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ என்னோட கைண்ட் எங்கேயே தான் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சினிச்சி இதுதான் முக்கியமான விஷயம், இதை நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு, முன்னாடி நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன், நீயும் ஆக்டிவாக இருந்தேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து எல்லாத்தையுமே கொன்று ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நான் ரொம்ப வீக்காக இருக்கேன். நான் ஆக்டிவாக இல்லாத அப்போ போனீங்கன்னா நீ கண்டிப்பாக செத்துருவேன். அப்போ நீ செத்தா என்னோடய உயிருக்கும் ஆபத்து. ஸோ அதனால் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. என்னோடய உயிரை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மீகி. ஏய், நான் எனக்காக தான் செஞ்சேன், உனக்காக ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பையன் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறான். அப்போ அவன் மூஞ்சி ரொம்ப பலான்ட்டு இருக்கு. ஸோ அவங்க அப்பாவை போய் பார்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வெளியவே உட்காந்துட்டு இருக்கான். எப்போ அந்த பேராசைட் வரும், எப்போ அவளை கொள்ளலாம் அப்படின்ற ஒரு வெறியோடையே உட்காந்துட்டு இருக்கும்போது தனக்குள்ளேயே ஏகப்பட்ட செல்ஃப் டவுட்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. மிகி இல்லாமல் எப்படி அவளை கொல்றது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக மாக்கி அப்படின்ற இந்த பொண்ணு வந்து நம்ம சினிச்சுக்கிட்ட உட்காந்து ரேஜ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக நம்ம மீகி என்னோட கைண்ட் ஒருத்தர் இங்கே பீச் பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவகிட்ட பீச் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு பீச் இங்கே இருக்குது ஆனால் நேராக போனான்ற சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம சினிச்சு எடுத்தால் பாருங்க ஒரு ஸ்பீடு, ஃப்ளாஷை விட்டு சரியான ஸ்பீடு. இவளும் அவள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. ஏன்னா நேராக ஓடிப்போனால் பீச்சுக்கு போகிற வழியில் பெரிய ஒரு கல் கட்டியிருப்பாங்க, சுற்றி தான் போகணும். ஆனால் இவள் வழி தப்பாக சொன்னதுனால இவளுமே கூட ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. பையன் சரியான ஸ்பீடை ஓடி போயிட்டு என்னடா இவ்வளோ பெரிய வால் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க போது கரெக்டாக அவளும் பின்னாடி வந்து இங்கே ஒரு வால் இருக்குது, நம்ம சுற்றி தான் போகணும்னு சொல்லி வாய முடுறதுக்கு முன்னாடி ஒரு ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, நேராக அந்த வால்லேருந்து அந்த பக்கம் போய் குதிச்சுட்டு நேரம் விரிக்குண்ட சிங்கம் மாட்டும் கடகடான்னு ஓடும்போது சினிச்சி நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீகி சொல்லும்போது எதாக இருந்தாலும் அப்புறமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு ஓடி அங்கிருந்து ஒரு ஜம்ப்பு, டேய் அப்படின்னு ஒரு சவுண்டை கொடுத்துட்டு அங்கிருந்து கீழே ஒரே ஜம்ப்பு. நீ அவ இல்லை, அப்போ நீ யாரு, நீ ஒரு மான்ஸ்டர் தானே, மீகி ஒரு மான்ஸ்டர் வா இவ்வளோ கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்ல போகும்போது மீகி இல்லை வேண்டாம் அவன் ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்குள்ளே இருக்க பேராசைட் வெளியே வந்துட்டு ஓ சூப்பர், ஹே வாவ் சூப்பர், நீயும் நான் வேற இல்லடா, 2 பேரும் ஒத்த உசுருடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கைஸ் இவனும் ஆக்சுவலாக நம்ம சினிச்சி மாதிரியே மனிதன் பாதி மிருகம் பாதி. ஸோ 2 பேருமே இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. இன்ட்ரோ ஆகிட்டு நம்ம சினிச்சி நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம வேற இடத்துக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம சினிச்சியோட கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு உடமாரோ தேம்பி அழுகுறாங்க. எதுக்கு அப்படி அழுகிறானே எனக்கு தெரில. அப்போ அவனோட பேரசைட் இந்த மனுஷ பிறவங்களே இப்படி தான் எதுக்கு அழுகிறான், ஏன் அழுகிறானே தெரியாது, சும்மா எப்பப்பாரும் அழுதுகிட்டு பயந்துக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ நம்ம உடமா கண்டிப்பாக நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும், அந்த பேரசைட்டை நம்ம கொன்னே ஆகணும், உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு நான் பண்ணுறேன் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அண்ட் எப்படி உன்னோட மீகி இவ்வளோ அறிவாக பேசுது அப்படின்னு கேட்கும்போது அதுவா அவன் நிறைய புக்ஸ் படிப்பான். அப்போ அவனோட பேரசைட் நான் நிறைய டிவி சேனல் பார்த்து தான் ஜாப்பனீஸே கற்றுக்கிட்டேன் அப்படிங்குது. ஸோ எப்படி நம்ம விடாமா மனிதன் பாதி மிருகம் பாதியா ஆனா அப்படின்னா கல்யாணமான கொஞ்ச நாள்லேயே தன்னோட ஒய்ஃப் அவனை விட்டுட்டு போயிடுச்சு. அவனோட கேரக்டர் ரொம்ப பழமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு ஓடிட்டா. ஸோ அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அவனோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சிலிருந்து கீழே கடலில் குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கடலை பார்த்த உடனே கடலோட ஆழத்தை பார்த்து ரொம்ப பயந்துட்டு வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக சுற்றிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பேரசைட் வந்து நம்ம உடமாவோட கழுத்திலே ஏறிடுச்சு. அதை பார்த்து பயந்து அவன் கீழே குதிச்சிட்றான். கடலில் குதிச்ச உடனே அவன் செத்து போகிற நிலைமைக்கு போயிடுறான். அவன் ஹோஸ்ட் செத்து போயிட்டு அந்த பேரசைட் அந்த உடம்புல இருந்தாலும் அதுவும் செத்து போயிடல. ஸோ அதனால் அவனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த பேரசைட் தன்னோட உயிரை பணைய வச்சு இவனை காப்பாற்றிருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் அவனால் அவனோட பிரெயினை டேக் ஓவர் பண்ணமுல்ல, அதே ரீசன் தான் நம்ம சினிச்சிக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம சினிச்சி நைட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஏன் அப்படின்னா தான் மட்டும்தான் இப்படி மனுஷன் பாதி மிருகம் பாதியாக இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடச்சிருக்கான். அன்னைக்கு நடுராத்திரியில் மீகி நம்ம சினிச்சியை எழுப்பி உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் சினிச்சி, நேரங்கட்ட நேரத்தில் தான் முக்கியமான விஷயம்லாம் சொல்லுவியா, சரி சொல்லு என்ன விஷயம், உன்னோட பாடியில் உன்னால் ஏதாவது டிஃப்ரென்ஸை வந்துட்டு உன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, நீ அன்றைக்கி ஒரு பேராசைட் இருக்குன்னு சொன்னோடனே ஆத்லீட் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுவாங்களோ அதை விட ஸ்பீடாக ஓடினேன், அது போக 3 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்க வாலை ஒரே ஜம்ப் ஆன. இப்படியே பேசிட்டு நம்ம மீகி மல்டிபிள் வேர்ஸ் ஆஃப் மீகியாக கன்வெர்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. நீ என்னடி ஏதோ வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்க, அது ஒன்றும் இல்லை, நான் உன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக உன் ஹார்ட்டோட மெர்ஜானா,
ஸோ அன்னையிலேருந்து எனக்கு இப்படி ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அப்போ என்னோட பிரெயினை நீ டேக் ஓவர் பண்ணிட்டி, அது எனக்கு தெரில. நான் உன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக என்னோட ஹார்ட்டை உன்னோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு உன்னோட பிளட் மூலியமாக தான் உனக்கு ஒரு ரைட் ஹேண்டே நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ அப்போ தான் நம்ம சினிச்சிக்கு ஒரு விஷயம் புரியுது, அவள் ஒரு ஹைப்ரிட் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம சினிச்சிக்கு உடமா கிட்டேருந்து ஃபோன் வருது. நான் ஒரு பேராசிட்டை ஸ்பாட் பண்ணிட்டேன், அது உங்கள் அம்மாவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நீ உடனே என்னோட லொக்கேஷனுக்கு வா அப்படின்னு சொல்கிறா. கேட்ட உடனே நம்ம தலைவன் எட்டுத்தான் பாருங்க ஒரு ஸ்பீடு. வச்சா நீ அந்த இடத்துல இருக்காத, நீ ஒரு ஹியூமன் தான், நீ வந்துட்டு ஒரு மிருகம் கிடையாது, அவள் கண்டிப்பாக உன்னை கொல்ல போகிறான், நீ அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற லொக்கேஷனுக்கு ஸ்பீடாக ஓடிட்டு இருக்க போது நம்ம மீக்கி பாதியிலே வேக்கப் ஆகிட்டு, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் தூங்க போகிறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, தூங்க போறியா, அப்படி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றப்ப ஏதோ ஒரு அவசரம்னா அதான் இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போயிடுறான். அவன் ஏன் சீக்கிரமாக தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பக்கம் நம்ம உடவமா அவனோட உயிரை தக்க வச்சுக்கிறதுக்காக எங்கெங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். கடைசியாக ஒரு டெட்டு போய் நின்ன உடனே ஐயோ இதுக்கு மேலே வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போது கரெக்டாக அந்த பேரசைட் இவன்கிட்ட வந்துடுது. ஸோ மீக்கி தூங்குனதுனால அந்த பேரசைட்டோட லொக்கேஷன் இவனுக்கு தெரியாது, அதனால் எங்கடா சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போயிட்டுருக்கான். அப்போது இவன் இன்ட்ரெஸ்டிங், இன்னொரு வினோதமான க்ரீச்சர் இருக்கா, சரி ஓகே இன்னைக்கு உன்னை போட்டு தள்ளிடுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் கிட்ட நெருங்கினால அவன் சண்டை போடுற சவுண்டை வச்சு அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவன் அவனோட பாடியில் ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ உடம்போட பேரசைட் தன்னோட உயிரை பணைய வச்சு எப்படியாவது அவள் பண்ணுற அட்டாக்லேருந்து அவனை காப்பாற்றணும்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்க்குது. ஆனால் அவன் கரெக்டாக எய்ம் பண்ண இடம், அதாவது அந்த ஹார்ட்டில் நச்சுன்னு ஒரே ஏற்று அவன் அப்படியே அந்த மலையிலிருந்து மறுபடியும் கீழே விழுந்துட்டான் கைஸ். ஸோ அவளுக்கு இன்னொரு இண்டிகேஷன் வருது, ஏதோ ஒரு பேரசைட் வருது, ஆனால் சிக்னல் என்ன இவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம சினிச்சி உள்ளே வந்துட்டான். ஓ நீயும் வந்துட்டியா, சரி ஓகே உன்னையும் கொன்ற வேண்டியதான் அப்படின்னு உடனே அவளுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. என்னையும்னா அப்போ உடம்பு அவனை கொண்டுட்டியா, ஆமாம் அவனை கொண்டுட்டான், கீழே கிடக்குறான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சினிச்சு டென்ஷன் ஆயிடுறான். அவங்க அம்மா பேரசைட்டோட கொல்லாமல் விட மாட்டானா அப்படின்னு சொன்னோன்னா 2 பேத்துக்கு பயங்கரமாக சண்டை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அவள் பண்ணுற எல்லா அட்டாக்லையும் நம்ம சினிச்சு தப்பிச்சிட்றான். அவளுக்கு ஒரே ஷாக்கு, எப்படா ஒரு ஹியூமன் இவ்வளோ ஒரு அட்டாக்லேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னென்னமோ பண்ணி பார்க்குற சினிச்சு எல்லா அட்டாக்லையும் தப்பிச்சு நேராக அவள் தாண்டி ஒரு குதிச்சு நேராக போய் அவள் இடுப்புலேயே ஒரு வெட்டு. சரி இவளோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழுத்துக்கு எய்ம் பண்ணி நேராக போய் அவள் கழுத்தை வெட்டலாம் போகும்போது அவள் கையை தூக்கிடுறான். அந்த கையில் அவங்க அம்மாவோட அந்த தீக்கைட்டை பார்த்த உடனே நம்ம சினிச்சு ரொம்ப இமோஷனல் ஆகி அவங்க அம்மா பற்றி நினைக்கும் போது அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம சினிச்சு நெத்தியில் லைட்டாக ஒரு வெட்டி சினிச்சியை கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரெடி ஆகும்போது பின்னாடியிலிருந்து ஒரு வெட்டு அவள் தலையை பார்த்தா நம்ம உடம்போட பேரசைட்டு, அந்த அவங்க அம்மா பேரசைட்டு ஆச்சரியமாக கேட்குது, எப்படி நான் உன் நெஞ்ச குத்தி நீ சாகாமல் இருக்க நட்டில் வச்சு நினச்சியா தாஸ், நான் நட்டில் வச்சேன் அப்படின்ற மாதிரி நீ என்னை கொல்ல வர மாதிரி தெரியும், நான் இவனோட ஹார்ட்டோட மெர்ஜானதால் அந்த லொக்கேஷன் எல்லாமே நான் வேறு இடத்துல மாற்றிட்டேன், அதனால தான் என்னால் உன்னை கொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நீ இமோஷன் ஆனது தப்பு இல்லை, ஆனால் அவள் கொல்றது தான் நியாயமான விஷயம், அதனால தான் நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிச்சிக்கு ஆறுதல் படுத்துகிறான். ஸோ ஒரு வழியாக சினிச்சி நினச்சிட்டு வந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவன் முடிச்சிட்றான். ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்ப போது நீங்கள் திரும்பி வருவீங்களா, வரலாம் மாட்டேன், சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இவனும் இவங்க அப்பாவும் அவங்க அம்மா இறந்த இடத்துக்கு போய் 2 பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அப்பா நான் அவங்க அம்மா 2 பேருமே உன்னை ரொம்ப லவ் பண்ணுறோம் சினிச்சி, அவள் உன் மேலே உயிரே வச்சிருக்கா, ஆனால் இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்க அம்மா இறந்த இடத்துல நம்ம சினிச்சி படுத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்படியே கட் பண்ணால் இவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்துட்டு அவன் இங்கே ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானாவோட ஸ்பெஷல் எபிலிட்டியை வச்சு அவளும் ஃபீல் பண்ணுறான். ஸோ சினிச்சி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான முரோனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி இவங்க 2 பேரும் ஓடி வராங்க அவனை பார்க்கறதுக்கு. கானா எந்நேரமும் சினிச்சி பற்றியே நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசோட்டோ இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவன் ஸ்கூலுக்கே போயிடுறான். அவனை கூப்பிட்டு 2 பேர் ஒரு தனியான இடத்துக்கு போயிட்டு இவன்கிட்ட கேட்குறான், அவளை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா, நீங்கள் 2 பேர் எதனா மேட்ரு பண்ணிட்டீங்களா என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம்
நீ யாரை கேட்குற, நான் யாரை கேட்குறேன்னு தெரியாதா? காணா பற்றி ஏன்டா கேட்டுனுக்கிற, உண்மையை சொல்லி என்ன விஷயம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு சொல்கிறா அப்படின்றப்போ, நானே ட்ரிப்பு முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு இன்றைக்கி தான் வரேன், சும்மா அவ்வளோ தெரியுமா இவ்வளோ தெரியுமா அவளாம் எனக்கு தெரியாது, சும்மா போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். டென்ஷனான நம்ம மிச்சோ நம்ம சினிச்சி அட்டாக் பண்ணும்போது அவன் பண்ணுற எல்லா அட்டாக் எழுது அவன் சினிச்சி தப்பிச்சிட்றான். ஃபர்ஸ்ட் டைம் கீழே நாக் அவுட் பண்ணிடுறான், திரும்பவும் எந்திரிச்சு நம்ம சினிச்சி அட்டாக் பண்ணுறான். அப்போ நம்ம சினிச்சி அவனை கீழே படுக்க வச்சுட்டு அவன்கிட்ட, இங்கே பார், எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்கு எதுவுமே நடக்கலை, நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் பாஷா படத்தில் எப்படி மிரட்டிட்டு போகிறோம் அதே மாதிரி மிரட்டிட்டு கிளம்புறான் அங்கிருந்து. பட் நம்ம காணா நம்ம சினிச்சிக்கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் நம்ம சினிச்சி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனால் முரணாவோட வந்துக்கிட்டு இருக்கா. அப்போது 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு கடையில் ஸ்டாப் ஆகிட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது வா சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ நம்ம முரணோ, இல்லை சினிச்சி, நீ அந்த டூர் போயிட்டு வந்ததுலேருந்து நீ ஒரு மாதிரி தான் இருக்க, நீ உண்மையாலுமே இங்கே சினிச்சியான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்றப்போ, நானே எங்கள் அப்பா வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஸ்கூலுக்கு ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறான். அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுறா நம்ம முறானோ, அவன் நம்ம சினிச்சியல்ன்ட்டு, நீ என் சினிச்சியில் உண்மையை சொல்லி நீங்கள் சினிச்சி தானா என் சினிச்சி தானே அப்படின்னு கேட்கும்போது, இதில் என்னடி சந்தேகம், நான் உங்களோட சினிச்சி தான், நான் மாறலாம் கிடையாது, நான் உங்கள் சினிச்சி தான், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ அப்படியே கட் பண்ணால் தன்னோட மனைவி இழந்த சோகத்தில் நம்ம சினிச்சியோட அப்பா சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நேராக சினிச்சி அவன் அப்பாவை போய் பார்த்துட்டு, அப்பா சாப்பிட்லையா, நீ சாப்பிட்டியா, நான் இப்போ வரும்போதான்ப்பா சாப்பிட்டு வந்தேன், சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வேலைக்கறியை ஹையர் பண்ணலான்ட்டு இருக்கேன். வேலைக்கறியா, அவன் எதுக்கு? இல்லை அம்மாவை இழந்துட்டோம்ல 2 பேரும், அதனால் நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு நம்ம துணியெல்லாம் துவைச்சி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வேணும்லப்பா. சரி என்னமோ உனக்கு பிடிச்சதை பண்ணு. ஓகே, நீங்கள் இப்போ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சினிச்சி இன்னைக்கு மீகியோட ஹார்ட்டோட தன்னோட ஹார்ட்டை இணைச்சாலும் அன்னையிலிருந்து அவனால் எந்த விஷயத்தையும் ஃபீல் பண்ண முடியல, எதை பற்றி நினச்சோ அழுக முடியல, ஒரு மாதிரி ஜட்ட மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அவனோட ஐசைட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அவனோட மைண்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அவனோட காற்று ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. எங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸில் என்ன நடந்தாலும் கரெக்டாக அவனுக்கு காது கேட்டோம். அந்த மாதிரி அன்னைக்கு காலையில் அவனும் அவனோட ஆளும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு சவுண்ட் அவனுக்கு கேட்குது. ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பார்த்தா ஒரு நாய் அங்கே அடிபட்டு சாகிற நிலைமையில் கிடக்கு. இவனை தூக்கிட்டு போனால் நம்மளால் காப்பாற்ற முடியுமா? இல்லை, இனி இது கொஞ்சம் நேரத்தில் இறந்துடும். ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம சினிச்சி அந்த நாய்க்கு எவ்வளோ கேர் எடுத்து எவ்வளோ அக்கறையாக ரொம்ப ஃபீல் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முரானோ, சே என்ன மனுஷன் சினிச்சி, யூ ஆர் கிரேட், நீ ரொம்ப கூலாக இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவள் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சினிச்சி, அது செத்துருச்சு, சரி வா கிளம்பலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்பும்போது நம்ம சினிச்சி நேராக அந்த நாயை தூக்கிட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டாரான். இதை பார்த்தா நம்ம முரானோக்கு ஷாக்கு. டேய் என்னடா பண்ணுற, நான் எதுக்குடா குப்பை தொட்டியில் தூக்கி போட்டிருக்கேன்? ஆமாம், நாய் செத்து போச்சு, செத்து போனதுக்கப்புறம் அதெல்லாம் நாய் கணக்கில் வராது, அதில் என்ன இருக்குது, வெறும் உடம்பு, அதுக்குள்ளே 4-5 கறி தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, இன்னும் மனுஷனே இல்லை தெரியுமா, உனக்கு ஈவர்க்க இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல சினிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த முரானோ அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. வெக்ஸான நம்ம சினிச்சி மிகிட்ட, ஏய் இங்கே பாரு, நீ எல்லா கான்வர்சேஷனையும் கேட்டிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சொல்லு நான் அதில் என்ன தப்பாக பேசினேன்? அதுவா, நீ வந்துட்டு அது ஒரு சடலம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசியிருக்கேன், ஆனால் உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீ அப்படி பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. குப்பத்தொட்டியில் தூக்கி போட்ட நாயை எடுத்து ஒரு மரத்துக்கடையில் வச்சுட்டு, இது முன்னாடியே பண்ணியிருந்தேன், முரணம் என்னை வெறுக்காமல் இருந்திருப்பாள அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே போனால் நம்ம மீகி நம்ம சினிச்சிக்கிட்ட, என்னோட கைண்டு ஒன்று இந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. யாராக இருக்கும், ஒரு வேளை தம்மியாவாக இருக்குமோ இல்லை யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடி போயிட்டு இருக்கும்போது, மீகி நம்ம வேணாம் வெளியே போயிடலாமா? வெளியெல்லாம் போக வேண்டாம், அது பார்க்க சண்டைக்கு வர மாதிரிலாம் தெரில, நீ இங்கேயே அது உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, யாராக இருக்கும், தம்மியாவா ஸ்கூல் விட்டு போயிட்டால, யாராக இருக்கும், அது உன்கிட்ட வந்து சினிச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவன் ஒரு சின்ன பையன். ஸோ இவன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷிமாடா. இவன் நம்ம தம்மியாவோட ஃப்ரெண்டு தான். நம்ம தம்மியா நம்ம ஷிமாடா கிட்ட சினிச்சு ஒரு ரேர் ப்ரீடு, அவனை வந்துட்டு க்ளோஸாக வாட்ச் பண்ணணும், அவன் ஃபர்தர் கேஸ் ஸ்டடீஸ்க்குலாம் யூஸ் ஆவான், அவன் மேலே ஒரு கண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்காக தான் இவன் இங்கே ஸ்கூலுக்கு வந்திருப்பான். அவன் வந்த உடனே சினிச்சி பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் அவன் பண்ணி அவங்களோட மொத்த அட்டென்ஷன் அவன் பக்கம் இழுத்துக்கிறான். இந்த பக்கம் கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே அவனை பிடிக்குமா இவனை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒருத்தர் டீஸ் பண்ணிகிட்ருக்காரு.
அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு இந்த சைடு வந்த? தம்மையா தானே அனுப்பிச்சி விட்டா, தம்மையா தானே இங்கே எல்லாத்தையும் கொல்ல சொல்லியிருக்கா, அவள் தான் எனக்கு தெரியும், அவள் தான் இந்த வேலையெல்லாம் செய்வா அப்படின்னு சொல்லும்போது சின்ச்சி, என்னோட இன்டென்ஷன் உங்களை யார் கொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, நம்மளிடம் ஒரு ரைட் ஹேண்டை கிட்ட கேட்டுப்பார். மனுஷங்க எப்படி இங்கே பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் மனுஷங்களை யாரையுமே கொல்லாமல் எங்களோட டயட்டை சாப்பிட்டு நாங்கள் பீஸ்ஃபுல்லாக வாழ வந்திருக்கோம், நான் மனுஷங்களை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் எப்படி நாங்கள் நம்புறது? நீ வந்துட்டு ஒரு பேரசைட், நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சினிச்சிக்கிட்ட நம்ம மீகி சினிச்சி உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியாக போகிறான். அப்போ மீக்கி இங்கே பாரு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் 4 மணி நேரம் முடிச்சுட்டேன், எனக்கு இப்போ ரெஸ்ட்டு வேணும், நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி ஏண்டி இப்போ போய் தூங்குறேன்? ஆமாம், நான் அங்கே தூங்கியிருந்தேன்னா நம்ம வீக்னஸ் என்னன்னு அவன் கண்டுபிடிச்சிருப்பான், அப்போ நினச்சப்பாரு நமக்கு எவ்வளோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஷிமானா இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனே நம்ம சினிச்சி அதை ஏற்றுக்கவே முடியல. இவனுதான் எப்படி நம்மள மாதிரி பொறுமையாக அன்போட வாழ்வானுங்க, இவனு இதெல்லாம் எல்லாத்தையும் கொள்ளதான் லாய்க்கி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் அவன் மைண்டுக்குள்ளே போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி கரெக்டாக திரும்பும்போது நம்ம முரணா வந்து நின்னாரா. அவன் கோபமான மூஞ்சியை பார்த்தோன்னே சொல்ல முறானோ, இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஸோ இந்த பக்கம் நம்ம காணா நம்ம சினிச்சி தான் வரானே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க அந்த எபிலிட்டி பவரை வச்சு சென்ஸ் பண்ணிட்டே இருக்கா. ஆனால் வந்து நிற்கிறது நம்ம ஷிமானா. ஐயோ சாரிங்க, நீங்கள் சினிச்சின்னு நினச்சிட்டேன். என்னையும் சினிச்சின்னு நினச்சியா? எப்படி நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு சரிவா அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி தர இழுத்துட்டு போகிறான். அவள் கத்துற சவுண்ட் நம்ம சினிச்சி கேட்டு திட்டுன்னு ஓடி வந்து, இங்கே பாரு, எனக்கு க்ளோஸில் இருக்கிறவங்க யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோ, மவனை நீ முடிஞ்சடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன், இங்கே பாரு, நான் தான் சொன்னேன்ல, அவட்ட பேசுறது தான் நான் அவள் கூப்பிட்டேன், எனக்கெல்லாம் மனுஷங்களை கொண்டுறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ இவன் சினிச்சி, ரொம்ப தேங்க்ஸ் சினிச்சி, எனக்கு பயமாக இருக்குது, என்னை நீ கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம முரானா வரும்போது இந்த ஒரு பிட்டை போட்டுறான். இவனும் சரி பயந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம முரானோ அவள் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ இவங்க 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம சினிச்சி, இங்கே பாரு, உன் ஸ்பெஷல் எபிலிட்டியை வச்சு நீ என்னையே கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு அவனாவது கையில் மாட்டிடாதுங்க, எல்லாருமே மோசமானவனுங்க, நீங்கள் மோசமானவனா? ஆமாம், அது என்ன சந்தேகம், நானும் மோசமானவன் தான் அப்படின்னு நம்ம சினிச்சி சொல்கிறோம். நம்ம ஷிமானா மேலே ஒரு க்ரஷ் ஆகி இவன் ஷிமானாவோட ஃபோட்டோஸ்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிமாடோ ஒரு போஸ்டரில் இருக்கிறத்தனோட மூஞ்சி மாதிரி மாறி அந்த பொண்ணை கொன்று சாப்பிட்றதுக்காக அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சினிச்சியோட அப்பா சினிச்சிக்கிட்ட, சினிச்சி எப்போ சினிச்சி இப்படி ஒரு கல்லான மனுஷனாக மாறினேன், என்னால் முடியலடா, என்னால் உன்ன மாதிரி இருக்க முடியல, உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனை கில்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு. சினிச்சி நம்ம முரானாவை எப்படி மீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பழைய நினைவுகள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். முன்னாடி நம்ம சினிச்சி ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருக்கான். அவன் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறனாலேயே நம்ம முரானாவுக்கு நம்ம சினிச்சியை ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த பக்கம் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காணா அவளுக்கு இருக்க அந்த ஸ்பெஷலை பவரை வச்சு நம்ம சினிச்சி தான் கண்டுபிடிச்சா அப்படின்னு திரும்பி பார்க்குறா. பட் அங்கே நிற்கிறது நம்ம ஷிமாடா. அவனை பார்த்த உடனே நம்ம காண அங்கிருந்து ஓட ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அதை நம்ம மிசாட்டோவை பார்த்துட்றான். அவனை பார்த்துட்டு அவன்கிட்ட போய், என்னடா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க, சிங்கிள்ஸ் வரியா, வா சிங்கிள்ஸ் போட்டுக்கலாமா அப்படின்ட்டு அவனோட வேல்யூ தெரியாமே இவங்க வாய் விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம காணா, டே வேணாண்டா சொன்னா கேள்றா, இங்கேருந்து போயிடலாண்டா வாடா அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பார், இது எனக்கும் அவனுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை, நீ இதில் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சிங்கிள்ஸ் போடுறதுக்காக பப்ளிக் பாத்ரூம்குள்ளே போகிறானுங்க. நம்ம மிசோட்டோ அங்கே போயிட்டு திரும்பி டைலாக் பேசுறதுக்குள்ளே நம்ம ஷிமாடோ அவனை புரட்டி போட்டு, ஏதோ இந்த தடவை உன்னை பாவம் பரிதாபம் பார்த்து பொழைச்சி போன்னு விட்டுற, இன்னொரு தடவை நீ என்னோட எதிரில் நீ வந்தன்னு வச்சுக்கோ, உன்னை பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ இவங்க 2 பேர் பாத்ரூம்குள்ளே போனதும் அதுக்கப்புறம் இவன் மட்டும் வெளியே வருது. இது எல்லாத்தையுமே நம்ம யூகோ பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம சினிச்சி இங்கே நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஷிமாடா பார்த்துட்றான். அவன் பேரசைட் என்ன ரொம்ப வீக்கான சிக்னலாக காட்டுது, ஒருவேளை தூங்கிருச்சோ, சரி ஓகே, என்னோட ரொம்ப பவர்ஃபுல்லான சிக்னலை கொடுக்குறான், அவனுக்கு தெரியுதா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர்ஃபுல்லான சிக்னலை கொடுக்குறான். அவனை தவிர்த்து அவன் சுற்றி இருக்கிற எல்லா மிருகங்கள், அதாவது பறவைகள் எல்லாமே அந்த மரத்தை விட்டு பறந்துடுது. ஆனால் நம்ம சினிச்சி எந்த ஒரு ஃபீலுமே இல்லாமல் திருப்பி கிளாஸ் ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா அன்றைக்கி நைட்டு நம்ம சினிச்சி வீட்டில் அவங்க போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இசுமி
உங்களோட ஃபீலிங் எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இந்த தடவை நாங்கள் ஸ்கெட்சை வந்துட்டு நல்லா ட்ரா பண்ணியிருக்கோம். உங்கள் ஒய்ஃபை கொன்னது இந்த ஜந்து தானா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்சை காட்டுறாரு. அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி ஆமாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இவங்க இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம சினிச்சி வீட்டுக்கு வந்துடுறோம். ஆனால் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறவர் உங்கள் ஒய்ஃபுக்கு நடந்த மாதிரி ஊருக்குள்ளே நிறைய பேத்துக்கு நடக்குது. அந்த ஜந்துவை நாங்கள் கண்டுபிடிக்கிற, அந்த ஜந்துவை நாங்கள் அழிக்கிறோம், இந்த அநியாயத்தை நம்ம தட்டி கேட்குறது, அநியாயத்தை நம்ம தீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு, ஸோ இதை பற்றின விஷயத்த நீங்கள் பப்ளிக்கில் யாருக்கிட்டையும் க்ளோஸாக இருக்கிற யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பட் அவங்க அப்பாவால் சினிச்சிக்கிட்ட உண்மையை மறைக்காமல் இருக்க முடியல. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே போன உடனே சினிச்சியை வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா என்னப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா, சிரிச்சி இங்கே உட்காருப்பா, அப்பா உன்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும், அதை நினச்சி நீ எப்படி ஃபீல் பண்ணுவோன்னு எனக்கு தெரில, ஆனால் என்னால் மறைக்க முடியல, உங்கள் அம்மா செத்துட்டாங்கடா. பட் இந்த உண்மை எல்லாத்துக்குமே தெரியும், உங்களுக்கு, எனக்கு, சினிச்சியோட அப்பாவுக்கு. ஸோ ஒரு பக்கம் சினிச்சி அவங்க அப்பா அவன்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். ஆனால் இன்னொரு பக்கம் தன்னோட மீகி மாதிரி இருக்கிற ஒரு கிரியேச்சர் தான் அடிச்சுது, அதையே எதிர்த்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அப்படின்ற உண்மையை அவனால் சொல்ல முடியாத கட்டாயத்தில் இருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம யூகோவோட வீட்டில் அவங்க அண்ணா வந்துட்டு ஒரு டிடெக்டிவ், இந்த பேராசிட்டை வந்தது அவங்க அண்ணா தான். அந்த இமேஜை பார்த்துட்டு நம்ம யூகோ இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயம். அதுதான் இப்போ நம்ம நாட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் மனுஷங்க இறந்துக்கிட்டு இருக்காங்க. இது பயோ வெப்பனா, மனுஷங்களை இவனுங்களை கொல்றானுங்களா, இவனுக்கு உண்மையானமே மனுஷ ரூபத்தில் இருக்கா மிருகமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்படின்னு சொல்லும் போது நம்ம யூகோ வரைஞ்ச டிராயிங்கை காட்டி இவனோட பர்சனாலிட்டிக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாரு அப்படின்னு சொல்கிறா. ஐயோ எனக்கு தெரியலையே. ஸோ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே நம்ம ஷிமாடா கிளாஸ் ரூம் விட்டு வெளியே தனியாக ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த சைட் பேஸ்பால் விளையாண்டுட்டு இருக்கவனுங்க ஓங்கி ஒரு பெரிய ஷாட் அடிச்சாரானுங்க. அது நேராக வந்து நம்ம ஷிமாடா மண்டையிலே அடித்து மண்டை ஒரு சைடாக நொறுங்கிருச்சு. பட் அவன் பாலை தேடி வரதுக்குள்ளே நம்ம ஷிமாடா மண்டை தெரியாயிருச்சு. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவர் பேராசைட்டுன்ட்டு. இந்த அதிர்ச்சியான விஷயத்த நம்ம யூகோ பார்த்து ஷாக் ஆகிடுறா. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷாட்டோ அவனோட கேங் பாய்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டு இன்னைக்கு மிஷாட்டோவை கேங்காக பிறந்தாரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ஆனால் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் அவன் வந்துட்டு ஒரு பேராசைட் அப்படின்னு. நம்ம இங்கே பேச வேண்டாம், ஏதாவது ஒரு தனியான ஒரு இடத்துக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தனியாக ஒரு இடத்துக்கு போகிறானுங்க. ஸோ இப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது நம்ம மிசாட்டோ அவன் கெத்து விட்டுறக்கூடாதுன்ட்டு, மச்சான் நீங்கள் எவனுமே அடிக்கக்கூடாதான், நான் தான் இவனை அடிப்பேன், நான் தான் இன்னைக்கு இவனை தூக்கி போட்டு பொழப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காருங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சினிச்சி முரணா கூட இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக வரும்போது அவளை கூப்பிட்டு பேசலான்னு போகும்போது கரெக்டாக நம்ம மீகி ஒரு பெரிய மேசிக்கர் அட்டாக் நடக்க போகுது. சினிச்சி 5 ஹியூமன்ஸ் ஒரு பேராசைட், இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு இருக்க போது என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்றான். ஸோ நம்ம மிசாட்டோ அவன்கிட்ட இந்த பெரிய பருப்பு மாதிரி பேசினா என்ன குழி தண்டி புதைச்சிருவேன் கிதச்சிருவேன்ட்டு இப்போ வாடாடே போட்டுக்கலாம்டா, நான் சிங்கிள்ஸ் போட்டுக்கலாம்டா அப்படின்னு சொல்லும் போது நம்ம மிசாட்டோ பொறுமையாக, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன், திரும்பியும் நான் உன்னை பார்த்தேன்னா குழி தோண்டி புதைச்சிருவேன்ட்டு, ஸோ இப்போ நான் உன்னை புதைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக சினிச்சி ஓடி வந்து அப்படியே கரெக்டாக ஜம்ப் ஆகி ஹீரோ என்ட்ரி கொடுக்கும்போது அவனை பார்த்துட்டு நம்ம ஷிமாடாக்கு ஒரே ஷாக்கு, எப்படா இவனால் இவ்வளோ பெரிய வாழை ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு. ஷிமாடா இது உனக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எதாவது பண்ணினா உனக்கு தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்னு. டே நீ ஏன்டா எப்போ போடுற என்னையவே பிரேக் பண்ணிகிட்டு இருக்க, ஆக்சுவலாக இது கலப்படி, டே நான் விக்டீம்டா, அவனுக்கு தான்டா வில்லனுங்க, அவனுக்கு தான் என்னை அடிக்க கூப்பிட்டு வந்திருக்கானுங்க ஆளை, நானே எதுவுமே பண்ணலப்பா, நான் இங்கேருந்து கிளம்புற ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஸோ அவன் கிளம்புனோட நம்ம சினிச்சு இந்த கேங்கு கிட்ட, டே இங்கே பாரு, அவன் தேவையில்லாமல் அவன் கூட வந்து சண்டையை வலிக்காதீங்க, அவன் ரொம்ப கொடூரமான ஆள், எல்லா டைமும் நான் வந்து உங்களை காப்பாற்றிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிசாட்டோக்கு பின்னாடி இருக்கிறவனை, நீ தானே இந்த கேங் லீட்ரு, ஸோ இங்கேருந்து ஒரு கேங்கை கூப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மிசாட்டோக்கு ஒரே ஷாக்கு, எப்படா இவனை மீட் பண்ணது இல்லை, இவன் தான் கேங் லீடர், இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருக்கா. அப்போ அவங்க கேங் லீடர் நேராக சினிச்சுக்கிட்ட நடந்து வந்து நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கையோங்கி அவனை அட்டிக்கலான்னு போகும்போது சினிச்சு டக்குன்னு பிடிச்சிட்றான். இவனுக்கு வாயாலாம் சொன்னாலாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைக்கு லைட்டாக ஒரு வலியை கொடுத்துட்டு கிளம்புங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கிளப்பிடுறான். அப்படி இந்த பக்கம் நம்ம முரானோ சினிச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா.
அப்போ சினிச்சி கரெக்டாக வந்த உடனே நீ முன்ன மாதிரி இல்லை, நீ ரொம்ப மாறிட்ட, நீ ரொம்ப கூல்கேன்னு நினச்ச, ஆனால் நாய் செத்ததுக்கு அதை எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுற, ஒரு ஈவரக்கு இல்லாத ஒரு ஜீவனாக மாறிட்டு இருக்க, நீ வேற சினிச்சி, நீ என்னோட சினிச்சியே கிடையாது அப்படி இப்படின்னு அவள் பேசிக்கிட்டே இருக்கா. நம்ம சினிச்சியும் அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு, அந்த நாய்க்கு போத்தொட்டியில் போட்டது வந்துட்டு சும்மா உன்னை வந்துட்டு டென்ஷன் பண்ணுறதுக்காக தான், மற்றபடி எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது, நான் பழைய சினிச்சி தான், என்னை நம்பு, நான் பழைய சினிச்சி தான் அப்படின்னு இவனும் ரொம்ப பொறுமையாக கன்வின்ஸ் பண்ணிட்டுருக்கான். ஆனால் அவள் புலம்புறது நிறுத்தவே இல்லை. ஸோ செம்ம டென்ஷன் ஆகி, ஆமாண்டி நான் மாறிட்டேன்டி, இப்போ என்ன பண்ணுறது? ஸோ ஆஸ் அ ஹியூமன்ஸாகவே நம்மக்கிட்ட யாராவது புலம்புனா ஓகே, அதுவே ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளே வந்துட்டு டென்ஷன் ஆயிடுவோம். ஸோ அதே தான் நம்ம சினிச்சும் டென்ஷன் ஆயிருக்கான். அவள் ஃபீல் பண்ணிட்டு நான் இங்கிருந்து போகிறேன், நீ வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறா. ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் நம்ம யூகி ஷிமாடாவை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அவன் கரெக்டாக ஒரு இடத்துக்கு போய் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி ஒரு முட்டு சந்துக்கு வந்து அவன் எப்படி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணானோ அதே மாதிரி அவன் ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணிடுறான். இதை பார்த்துட்டு நம்ம யூகோக்கு தூக்கி போட்டுருச்சு. எத்தனை இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாக்கோடையே நேராக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அவங்க அண்ணா கிட்ட அவனுக்கு மிருகமாக இருந்து மனுஷனாக கூடி மாறுவாங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. நான் அவனை உயிரோட பிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம யூகோக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஷின்மாடா ஒருவேளை அப்படி பண்ணிடுவானா, ஒருவேளை அவன் மனுஷங்களை சாப்பிட்றவனா, இது நம்ம அண்ணா கிட்ட சொல்லலாமா? ஒருவேளை அவன் அப்படி இல்லாமல் இருந்திருந்தா, அவன் மனுஷங்களை சாப்பிடாம இருந்திருந்தா, ஆனால் அவன் ஃபேஸை சேஞ்ச் பண்ணானே. சரி ஓகே, அண்ணா கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம காலையில் முதல் வேலையாக அவன்கிட்ட போய் பேசிடலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே படுத்துடுறா. ஸோ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே நம்ம யூகோ ஆர்ட் கிளாஸ்க்குள்ளே அவன் வரதுக்கு முன்னாடியே அந்த ஆர்ட் கிளாஸில் இருக்க ஒரு ஆசிடை எடுத்து வச்சுட்டு இது சேஃப்டிக்கு கரெக்டாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்றான். கரெக்டாக அவனும் வந்துடுறான். ஷிமாடா, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னை பார்த்துருக்கவே மாட்டான், அவனை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். உன்னை பற்றின ஏகப்பட்ட ரூமர்ஸ் வெளியே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. நீ மனுஷங்களை ஒவ்வொருத்தங்களாக கொண்டு சாப்பிட்றியாமே, அப்படி மட்டும் அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையாக இருந்தால் நீ உடனே வீட்டுக்கு திரும்பி போகணும். நீ எந்த ஒரு ஹியூமன்ஸுமே ஹர்ட் பண்ணவோ கொல்லவோ கூடாது அப்படின்னு சொல்கிறா. அவள் இப்படி சொன்ன உடனே தான் ஒரு பேரசைட் அப்படின்னு சொல்லிட்டு இவள் கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்ட்டு அவன் இதுக்கு மேலே இவ்வளோ சும்மா விட்டா நம்மளோட லைஃப் டேஞ்சர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கொடூரமாக மாற ஆரம்பிக்கிறான். அப்போ கரெக்டாக சினிச்சி நம்ம ஷிமாடா ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே ஒரு ஹியூமனை கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஓ ஷிட், ஷிமாடா அவனை சும்மா விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க நடுவாரியே எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு கத்திடுறான். ஷிமாடா அவளை லைட்டாக அட்டாக் பண்ணவும் அவள் பைக்கில் டேபிள் மேலே இடிச்சு கீழே விழுந்துடுறா. அப்போ டேபிள் மேலே இருந்த டேபிள் டின்னரு கீழே விழுந்த உடனே பயத்தில் என்ன பண்ணிடுறான்னா டக்குன்னு அந்த டேபிள் டின்னரை தூக்கி மேலே வீசிடுறான். அவன் மேலே அந்த பாட்டிலையும் நம்ம ஷிமாடா ஒரு வெட்டினோடனே அதில் இருக்க ஆசிட் கரெக்டாக அவன் மூஞ்சில் விழுகுது. அது விழுந்த உடனே நம்ம ஷிமாடா ஐயோ அம்மா, ஐயோ முட்டில அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் ரொம்ப எரிச்சலாக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆனாலும் அதுவே ரெடி ஆகிக்கிற ஏலியனுக்கு இவ்வளோ எரிச்சலாக இருக்குன்னா நார்மலான ஹியூமன் பீயிங்ஸ் மூஞ்சில் ஆசிட் அடிக்கும் போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்கும். சரி ஓகே, அவன்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகோ அந்த ஜன்னல் வழியா கீழே எப்படியாவது இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் உயிரை கையில் பிடிச்சிட்டே நடந்துட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த எரிச்சல் அவன் கண்ணு முன்னு தெரியாமல் அந்த ஜன்னல் மேலே மறுபடியும் நம்ம யூகோ அட்டாக் பண்ண வரும்போது இதை பார்த்துட்டு உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம யூகோ எதை பற்றி யோசிக்காமல் கீழே குதிச்சிட்றா. கிரவுண்டில் விளாண்டுருந்ததெல்லாம் ஓடி வந்து யூகோவை பார்த்துட்டு என்னன்னா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் மட்டும் மேலே போய் பார்க்குறாங்க. அவங்களோட அவங்க சாரு ஒருத்தர் வந்துட்டு 3 பேருமே சேர்ந்து மேலே போய் பார்க்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம சினிச்சி நம்ம ஷிமாடாவை தேடி வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஷிமாடா ஃபேஸில் அந்த ஆசிட் பட்டதில் இருந்து அவன் பாடியில் இருக்கிற எல்லா செல்லும் செத்துக்கிட்டு வருது. அதனால் அவன் பாடி விட்டு பாடி வந்து சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு பாடியை தேடிக்கிட்டு இருக்கான். இங்கே இருக்காம சரியா தெரியல, அவனோட உடம்புல இருக்கிற எல்லா பாடியும் செத்துக்கிட்டு இருக்கனால கரெக்டாக சிக்னல் எனக்கு வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எனக்கு என்னமோ அவன் கிளாஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம மீகி சொல்ல அங்கே ஓடி போய் பார்த்தா அவனை அங்கே காணோம். இங்கே சண்டை போட முடியாது, நம்ம கூட்டத்தோட கூட்டமாக மொத்தமாக கீழே போயிடலாம். கீழே போய் பார்த்தா கீழே ஸ்கூலில் ஹாஃப் டே லீவ் விட்டுறாங்க. அவன் கிளாஸ் பசங்க எல்லாருமே இருக்காங்க, முரணாவை மட்டும் காணோம். அவன் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சு கிளாஸ் தேடி போக அங்கே ஒரு கொலை நடக்குது. அவன் 3rd ஃப்ளோரில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீகி சொல்ல அவன் இங்கிருந்து செம்ம ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கான் 3rd ஃப்ளோருக்கு. அவன் ஓடி போய் பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி கத்த ஆரம்பிச்சிட்றான். அவன் கத்த அவனுக்கு அழுக வரல,
எதுவுமே கோவம் வரல, எதுவுமே வரல. ஆனால் அவனுக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் மாறிட்டான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறது, இவ சொல்கிறது, எல்லாரும் சொல்கிறது அப்படியே அவனுக்கு ஃப்ளாஷ்பேக்காக வந்து போயிட்டுருக்கு. பட் ஜஸ்ட் 2 மினிட்ஸில் அவன் திருப்பி நார்மலான ஸ்டேட்டுக்கு மாறிடுறான். வெயிட் பண்ணுறான் பார்த்தா நான் நேரில் வரேன்டா அப்படின்னு தன்னோட ஹியரிங் பவரை யூஸ் பண்ணி அவன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி போயிட்டுருக்கான். கரெக்டாக போனால் ஒரு 3 பேர் மட்டும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம முரானா இருக்கா, இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, ஸோ என்னோட வாங்க நம்ம எல்லோரும் இங்கேருந்து தப்பிச்சிடலாம். நான் வர வழியில் அந்த பேராசைட் கிடையாது, ஸோ நான் வந்த வழியிலே போனால் எல்லோரும் உயிர் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சினிச்சு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ வர வழியிலையும் பேராசைட் இல்லையா, அப்போ நீ மனுஷனா இல்லை பேராசைட்டா அப்படின்னு 2 பேர் இவனை பார்த்து பயந்துட்டு குடு குடுன்னு ஓடி லெஃப்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக ரைட் எடுத்துடுறானுங்க. நம்ம சும்மாடா போட்டு தள்ளிடுறான். அவன் வரது தெரிஞ்ச உடனே அங்கேருந்து நேராக கிளாஸ் ரூம்குள்ளே ஓடுறான். இங்கே இருக்கிற சேஃபில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து 3rd ஃப்ளோருக்கு நேராக கீழே ஒரு ஜம்ப் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. ஸோ அங்கிருந்து நேராக ஸ்பீடாக ஓடி போய் பார்க்குக்கு ஒரு ஜம்ப் ஆகுறான். அப்படியே கட் பண்ணால் ஒரு பேட்ரோல் நிறையா போலீஸ் ஃபுல்லாக இறங்கியிருக்காங்க, ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இந்த பக்கம் நம்ம சினிச்சு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் மீகி, அதுதான் இவ்வளோ போலீஸ் இருக்காங்க, இந்த சுச்சுவேஷனை அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நம்ம மீகி சொல்ல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸு ஷிமாடா பார்த்தோன்னே பட்டு பட்டு கன் எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனை சுட்டவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு ரொம்ப சோர்வா அப்படியே ரூஃப் டாப்புக்கு நடந்து போயிட்டு இருக்கான். இந்த சுச்சுவேஷனில் அவங்க ஸ்கூலுக்குள்ளே போனால் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் மீகி என்ன சொல்கிறா அப்படின்னா ஒரு 300 மீட்டர்ஸ் தள்ளி போய் அங்கிருந்து அவனை அட்டாக் பண்ணால் ஈஸியாக நம்ம தப்பிச்சுப்போம், அவனும் நம்மளை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதே மாதிரி இவங்க 300 மீட்டர்ஸ் தள்ளி போய் ஒரு ரூஃப் டாப் மேலே ஏறி இவனை டேமேஜ் பண்ணிட்டா மற்றதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து கல்லை எடுத்து நம்ம மீகியோட பவரையும் நம்ம சினிச்சியோட பவரையும் 2 பேரும் சேர்ந்து அந்த கல்லை அங்கிருந்து ஒரு த்ரோ அடிக்கிறாங்க. அந்த கல் குறி தப்பாம நம்ம ஷிமாடோட ஹார்ட்ல ஒரு ஓட்டையை போட்டு கீழே விடுந்துரு. ஸோ அப்படியே கட் பண்ணா நியூஸில் எல்லாத்துலேயுமே ட்ரக் அடிக்ஷனால தான் இப்படி ஒரு கொலை மாஸ் மர்டர் ஸ்கூலில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸையே மாற்றிடுறாங்க. அப்போ நம்ம சினிச்சு மிகி ஹியூமன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் நம்ம நினச்சா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ண போனேன்னு வச்சுக்கிய நம்ம 2 பேர்த்தையும் லேப் டேட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. என்னன்னாலும் அதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஆனால் எனக்கு என்னோட கைண்ட் ஆஃப் பீப்புளை கொள்றதுக்கு எனக்கு கவலை இல்லை, ஆனால் உன்னோட கைண்ட் ஆஃப் பீப்புளை கொள்றதுக்கு உனக்கு ஓகேவா? இப்படி ஒரு பதில் அவகிட்ட வந்த உடனே நம்ம சினிச்சியால் எதுவுமே பேச முடியல. பிகாஸ் நம்ம மனுஷனாக இருக்கிறதே நம்ம மனித நேயத்தினால தான். நம்ம இன்னொருத்தங்களை டார்ச்சர் பண்ணுறதோ இன்னொருத்தங்களை கொள்றதோ நம்மளோட வழக்கம் கிடையாது. ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா கமிஷன் ஆஃபீஸில் எல்லாருமே உட்கார்ந்து ரொம்ப முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த நியூஸை நம்ம வெளியே விட வேண்டாம், பப்ளிக் எல்லாருமே பயப்பட்டுருவாங்க, இதையவே யூஎஸ்லேருந்து ரிலீஸ் பண்ண பயோ வெப்பன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் பேராசைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையான நியூஸை ரிலீஸ் பண்ணால் பொதுமக்கள் கண்டிப்பாக பயப்பட்டுருவாங்க, யாருமே சேஃபாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சைடு தரப்பு சொல்ல, இன்னொரு சைடு இவர் மட்டும் இந்த நியூஸை நம்ம பப்ளிக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாரு. பப்ளிக்கு கொண்டு போனால் ஏகப்பட்ட பிரச்சனை வரும், நம்ம எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது டாக்டர், ப்ளீஸ். இந்த பேராசைட் எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சின்ன பூச்சி மாதிரி தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் ஒரு பிளேஸை டார்கெட் பண்ணி அதில் வந்து அட்டாக் பண்ணுவோம். அதை அட்டாக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் கூட தான் மெர்ஜ் ஆகும். உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, நம்ம ஹியூமன் செல்ஸோட ஏலியன் செல்ஸ் மெர்ஜ் ஆனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் அதுவும் மெர்ஜ் ஆகி மனுஷனோட பாடியில் இருக்கிற எல்லா கண்ட்ரோலையும் எடுத்துக்குது. இப்போது எப்படி ஒரு மனுஷன் பேராசைட்டா இல்லை மனுஷனான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனுஷனோட முடியை பிடுங்கணும்னா அந்த முடி சாகாது, ஏன்னா அந்த முடியில் ஏகப்பட்ட செல்ஸ் இருக்குது. இதுவே அந்த பேராசைட்டோட முடியை பிடுங்கினீங்க அப்படின்னா பிடுங்கின 2வது நிமிஷமே அந்த முடி செத்துடும். அது எப்படி சாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பேராசைட் மனுஷனோட பாடியில் இணைஞ்சதுனால தான் உடம்புல என்ன ஆனாலும் அதனால் ரீப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ முடியை பிடுங்கினா அந்த முடி அவ்வளவுதான், உடம்புலேருந்து வெளியே வந்தால் செத்துடும். இன்னும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். சார் டாக்டர் போதும் டாக்டர், முக்கியமான விஷயம் சொல்லிட்டீங்க, போதும் உட்காருங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்மள எவன் பேராசைட்டு நமக்குள்ளே விழுந்துட்டுருக்கான்னு தெரில, ஸோ அதனால் எல்லாத்தோட முடியை பிடுங்கி வச்சுட்டு இந்த ரூமை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணால் எப்போ போல் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி அந்த சுச்சுவேஷன் இயல்பு நிலைக்கு மாறுது. அப்போது நம்ம சினிச்சியும் முரானாவும் பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 2 சின்ன குழந்தைங்க ஷாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தோட முடியை பிடுங்கி 2 பேர் பார்த்துட்டு சிரிச்சுட்டு திருப்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் அஃபிஷியலாக இந்த ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணலாம், ஆனால் மக்கள் தலைமுடியை
பிடுங்கி பார்த்துட்டு அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு அதே ஒரு புது வழக்கமாக மாற்றிக்கிட்டு அப்படியே லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.